சிவாய நம. நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2025 வரக்கூடிய சனி பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள். மேசராசி நம்பர் 1 ராசி. மேச ராசிக்கு 12வது வீட்டில் மீன ராசியில் சனி பகவான் பயிற்சி ஆகிறார். பொதுவாக இந்த மேச ராசியில் 3 நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த மேசராசி. அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இந்த 3 நட்சத்திர பாதங்கள் கொண்ட இந்த மேசராசிக்கு 12வது வீட்டில் சனி பகவான் பயிற்சி ஆகிறனால மேச ராசிக்காரங்க அரசியலில் பிரவேசமாகக்கூடிய ஒரு நேரம் வருது. அரசியலில் உயர் பதவி வர்றதுக்கு உண்டான ஒரு நேரங்காலங்கள் 2025 இருக்கக்கூடிய சனி பெயர்ச்சி இருக்குது. ஆன்மீகத்தில் பெரிய லெவலுக்கு வரக்கூடிய ஆன்மீகவாதிகளுக்கு பெரிய உயர்ந்த பதவி வர்றதுக்கு உண்டான ஒரு நேரங்காலங்கள் இருக்குது. கல்யாணம் காட்சி நடக்காமல் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு இந்த 2025 கல்யாணம் காட்சி நடக்கும். குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கு இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் குழந்தைகள் வாய்ப்பு இருக்குது. இப்படி அடிப்படையான ஒரு சாதாரண தொழிலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உச்ச நிலையில் வரக்கூடிய நேரங்காலங்கள் இந்த மேசராசிக்காரங்களுக்கு சனி பெயர்ச்சி இருக்குது. நிறைய டாக்டர்கள் உருவாவாங்க. படிப்பில் சிறந்த கலைத்துறையில் சாதாரணமாக இருக்கிறவங்க உயர்ந்த நிலைக்கு உருவாகக்கூடிய நேரம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு உண்டு. படிக்கிற குழந்தைங்க அற்புதமாக படிப்பாங்க, லா படிப்பாங்க, வாதம் விவாதம் பண்ணக்கூடிய ஒரு சக்திகள் உண்டு இந்த மேசராசிக்காரங்களுக்கு. ஏன் புதையலே கிடைக்குன்னு கூட சொல்லலாம் ஒரு கட்ட காலத்துக்கு. ஏன்னா இப்போ உங்கள் பெயர்ச்சி 12வது வீட்டில் சனி பெயர்ச்சி. அப்போ இந்த சனி பகவானை மனசார மானசீகமாக அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றின்னு சொன்னாலோ, திருநள்ளாறு போயிட்டு வந்தாலோ, சென்னையில் இருக்க வேண்டிய சனீஸ்வர பகவான் பொலிச்செல்லூர் போயிட்டு வந்தாலோ, காக்கைகளுக்கு நீங்கள் சாப்பாடு வச்சாலோ, ஹேண்டிகேப்டாக இருக்கிறவங்களுக்கு செருப்பு, துணி, சாப்பாடு வாங்கி கொடுத்தாலோ, ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நோயாளிகளாக இருப்பாங்க, அந்த நோயாளிகளுக்கு பிரெட்டு, பிஸ்கெட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு அன்னதானம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நோயாளிகளுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்க உச்ச நிலைக்கு போவீங்க. இதெல்லாம் சனி பகவானுக்கு இது மாதிரி ஒரு காரணம் செஞ்சால் பிடிக்கும் இருக்குது. நீ என்னதான் தப்பு பண்ணாலும் சரி, நீ என்னதான் தவறு பண்ணாலும் சரி, நலிஞ்சவனுக்கு அள்ளி கொடுக்கணும். பல கோயிலில் இருக்கக்கூடிய பழைய, அதாவது ஒரு கஷ்டப்பட்டுருக்கிற கோயிலில் இருக்க வேண்டிய ஐயருங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கணும். விளக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கணும் கோயிலுக்கு. கோயில் வாசலில் பிச்சை எடுக்கிறவங்களுக்கு செருப்பு தானம் கொடுங்க, ஷர்ட் தானம் கொடுங்க. இப்படிலாம் காரகத்தன்மையோட சனீஸ்வர பகவானை மேசராசிக்காரங்க நினச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். நல்ல ஒரு உச்ச நிலையில் வரக்கூடிய நேரங்காலங்கள் மேசராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே நடக்கக்கூடிய நேரம் உண்டு. அடிக்கடி வெளிநாடு வெளிதேசம் போகக்கூடிய தன்மைகளும் வரும். செய்கிற தொழிலில் வியாபாரம் நடக்கும். அதுவும் ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க பாருங்க, கட்டிடம் சம்பந்தப்பட்ட தொழில், சாதாரண தொழிலாக இருந்தாலும் சரி, கலவை கலந்து இருக்கக்கூடிய மேஸ்திரியாக இருந்தாலும் சரி, ஆர்கிடெக்டாக இருந்தாலும் சரி, அரசியலில் உயர்ந்த நிலைமைக்கு வரணுங்கிற எண்ணங்கள் இருந்தாலும் அரசு சம்பந்தப்பட்ட தொழிலில் மேன்மை அடையக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இந்த மேசராசிக்காரங்களுக்கு நிறையாவே உண்டு. நம்பர் 1 ராசின்னு சொல்லக்கூடிய மேசராசி செவ்வாயுடைய ஆதிபத்தியமான ராசி. அப்போ தை, மாசி, பங்குனி மாதம்தான் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியும் நடக்குது. செவ்வாய் பகவானில் குரு பகவானை நீங்கள் வழிபடணும். குரு பகவானை மானசீகமாக நினச்சிக்கணும். ஒரு மாதத்துக்கும் ஒரு அதி தேவதைகள் இருப்பாங்க. அப்போ இந்த தமிழ் வருஷ பண்ணைக்கு நீங்கள் குரு பகவானையும் வேண்டணும், சனி பகவானையும் வேண்டணும். சனி திசை குரு புத்தியில் உங்களுக்கு யோகம் வரும். குரு திசையில் சனி புத்தி உங்களுக்கு யோகம் வரும். இப்படி குரு தசை நடக்கிறவங்களுக்கும் சனி தசை நடக்கிறவங்களுக்கும் இந்த சனி பெயர்ச்சி ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமும் உண்டு. பொதுவாக உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேசராசிக்கு அதி தேவதை செவ்வாய்
முருகனை வழிபடுங்க. முருகக் கடவுளும் சனி பகவானும் ஈக்குவலாக உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய சக்தி உடையவங்க இந்த 2 பேரும் தான். வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கறதும் அவர் தான், தாழ்த்தி கொடுக்கறதும் அடிமட்டத்தில் கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த 2 பேரும் தான். சனி பகவானையும் வழிபடுங்க, முருகக் கடவுளையும் வழிபடுங்க. டைம் கிடைச்சா பழனி முருகன் கோயில் போங்க. இப்படி மனசார சனி பகவானை வழிபட்டுக்கு வந்த இந்த மேசராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி 12வது வீட்டில் இருக்கு. ஆனால் 12வது வீட்டில் ராகுன்னு ஒரு கிரகமும் இருக்கு. சனி பகவான் குரு பகவான் சொல்லக்கூடிய மீன ராசியில் ராகு பகவானும் இருக்காரு, சனி பகவானும் இருக்காரு. ஜாதகம் உல்டாவா போனுச்சுன்னா இல்லை நல்ல நிலைமைக்கு போனால் லாஜிகை நிறையா கட்டி விடுவீங்க, பெட்ரோல் பங்கு வச்சு கொடுவீங்க, கோயில் சம்பந்தப்பட்டத்தில் பல தீர்த்த யாத்திரைகள் பார்க்கக்கூடிய தங்குறதுக்கு விடுதிகள் நிறையா செஞ்சு கொடுப்பீங்க, பெரிய பெரிய ஃப்ளாட்ஸுங்க கட்டுவீங்க. ஆனால் இந்த ராகுன்னு சொல்லக்கூடிய 12வது வீட்டில் சனி பகவான் கூட இருக்கிறனால உங்களை அவமானப்படுத்தையும் வைக்கும். குருன்னு சொல்லக்கூடிய இந்த வீட்டில் ராகு பகவானும் இருக்கிறாரு, ஏற்கனவே இருக்கிறாரு. சனி பகவான் வந்து சேர்றாரு. ராகு பகவான் ஸ்மக்லிங் பண்ண வைக்கும், அரசுக்கு பீடை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்லவனை கூட வெறியாக்கி அவனை கொலகாரனா கூட ஆக்கி கொடுக்கும், ஏதோ காசு பணம் இல்லைன்னு சொல்லக்கூடியனால திருடக்கூட வைக்கும், ஏன் ஒரு பெண்ணால கூட அவமானமும் ஏற்படுத்தி வைக்கும். பெரிய காரு வீடு பங்களா எல்லாம் வாங்கினாலும் நஷ்டத்தை ஏற்படுத்திக்கக்கூடிய தன்மை ராகுக்கு தான் உண்டு. ஏன்னா மீன ராசியில் ராகு பகவானோட சனி பகவான் சேர்ந்துருக்கலாம், உடனே பலன் கொடுக்க மாட்டார். ஏற்கனவே இருந்திருக்கிற ராகுவோடைய தன்மையில தான் இந்த சனி பகவான் பலன் கொடுப்பார். கெட்டவனை நல்லவனாக்கக்கூடிய தன்மை கொடுப்பார். பொதுவாக ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். பொதுவாக இந்த ராகு பகவான் ஸ்மக்லிங் பண்ணுறதுக்கு தூண்டும் சனி பகவானை. இவனை தப்பு பண்ண வைக்கணும், இந்த மீனராசிக்காரனை அவமானம் ஏற்படுத்தி வைக்கணும், அவப்பேர் ஏற்படுத்தி வைக்கணும், கொலை களவு கற்பழிப்பு இப்படியாம்பட்ட ஒரு செய்தியில் இவனை அவமானப்படுத்துன்னு சொல்லக்கூடிய எண்ணம் உடையது ராகு பகவான். இருந்திருந்தாலும் சனி பகவான் ஒரு டாக்டர், சனி பகவான் நீதிமான், நீதிக்கு நேர்மைக்கு ஆள்படக்கூடிய அற்புதமான தெய்வம் சனி ஈஸ்வர பகவான். ஈஸ்வர பட்டம் வந்து சனீஸ்வரனுக்கு உண்டு, முனீஸ்வரனுக்கு உண்டு, வேற யாருக்கும் ஈஸ்வரன் பட்டம் கொடுக்கல. ஏன்னா சனி பகவானுடைய தகப்ப சூரிய பகவான். அளவு கடந்த ஒரு அமைப்பு இருக்கு. எல்லா கிரகத்திலையுமே ஒரு அமைப்பா உள்ள சனீஸ்வர பகவானுக்கு இந்த மேச ராசிக்கு 100க்கு 100 பலன் வரப்போகுது. சின்ன 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 கிஃப்ட் கொடுங்க, குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுங்க. இப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் உச்சநிலையில் அடையக்கூடிய தன்மை சனீஸ்வரன் பகவான் நல்ல நிலைமைக்கு உண்டு. ஜாதகம் உல்டா போனுச்சுன்னா அரசுக்கு பீடை ஏற்படுத்தி கொடுப்பீங்க, தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆள்படுவீங்க. மண்ணு பெண்ணு பொண்ணு ஆசைப்படாதீங்க. மண்ணுக்காக ஒரு பெண் பேச்சை கேட்டு போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஒரு பொண்ணு, அதாவது ஒரு பொண்ணுக்கு நீங்கள் ஆசைப்பட்டு போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன ஒரு பொண்ணு கூட தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. நோய்வாய்ப்பட்டு கிடக்கக்கூடிய பெண்ணுக்கு ஆறுதலாக பல நன்மைகள் செஞ்சு அவங்களையே அபகரிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் வந்தால் மாட்டிக்குவீங்க. இப்படி உல்டாவாக போகாமல் இருக்க சனீஸ்வரன் பகவானை பரிபூர்ணமாக வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். 2025 2.5 வருஷம் சனீஸ்வரன் பகவான் இருப்பார் ஒரு ராசியில். உச்ச நிலைக்கு நீங்கள் போவீங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்தீங்கன்னா தர டிக்கெட் ஆகிடுவீங்க. அதனால அண்ணனை சனி பகவான் வழிபட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். ஏன் 2026 வரக்கூடிய தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலை நிர்ணயம் பண்ணக்கூடிய சக்தி சனி பகவானுக்கு தான் உண்டு. அப்போ மேசராசிக்காரங்க சனி பகவானை மனசார வேண்டிங்கன்னா ஏதோ ஒரு பதவி, ஏதோ ஒரு அமைப்பு, ஜட்ஜை சாதாரண அட்வொகேட்டான ஜட்ஜாகக்கூடிய ஒரு வாய்ப்பு, கலைத்துறையில் சாதாரணமாக இருக்கிறவன் உயர்ந்த நிலையில் வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு உண்டு. ஆனால் ஆசை பாசமாக அடுத்தவன் மனைவி மேலே ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் கெட்டுப்போச்சு. அப்படி ஒரு தன்மையும் வரப்போகுது. ஏன்னா 12வது வீடு துர்ஸ்தானம். 6, 8, 10, 12 இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பலன். 12வது வீடு மீனராசிக்கு பேசிக்கிறனால பலன் குறைஞ்சு போணுச்சுன்னா இந்த பிரச்சனை வரும். ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன்.
யாராவது செருப்பு போட்டு வரும்போது செருப்பு அந்து போச்சுன்னா சனி பகவான் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். பல்லு வலி, காது வலி, கணையம் பிரச்சனை, எலும்பு பிரச்சனை ஒருத்தனுக்கு வந்துச்சுன்னா சனி பகவான் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். முறையாக சனி பகவானை வழிபட்டுக்கிட்டு வாங்க, மனசார வேண்டுங்க, குறையில்லாமல் வருவீங்க. இந்த மேச ராசியில் இருக்க வேண்டிய 3 நட்சத்திரக்காரங்க அஸ்வினி, பரணி, கிருத்திகை. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான், பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான், கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான். அப்போ கேது, சுக்கிரன், சூரியன் 3 கிரகம் இருக்கு, பலமான கிரகம். ஆனால் 12ஆம் இடத்துல சனி பகவான் பெயர்ச்சி உச்சநிலைக்கு வரும். இப்படி ஏதாவது ஒரு சிலுமிசத்தில் மாட்டிக்கிட்டீங்கன்னா சிறைவாசம் தான் போவீங்க. அரசுக்கு பீடை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. பார்த்து பணிவிச்சு தான் குலதெய்வத்தையும் சனி பகவானையும் மனசார வழிபட்டு வாங்க. சூப்பராக இருக்க வேண்டிய ஜாதகம் மேச ராசி, அற்புதமான ராசி. ராசிக்கு 2வது வீடு ரிஷப ராசி, அற்புதமான ராசி, சுக்கிரனுடைய ஆதிபத்தியமான ராசி. 2025 சனிப்பெயர்ச்சி இந்த சுக்கிர பகவான் சொல்லக்கூடிய ரிஷப ராசிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. சனிக்கும் சுக்கிரனுக்கும் ஆகும். உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. ரிஷப ராசியில் 3 நட்சத்திர பாதங்கள் இருக்கு. அதாவது கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், சூரியன், செவ்வாய், சந்திரன். பொதுவாக இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு சூரியன் சொல்லக்கூடிய சிவன், சந்திரன் சொல்லக்கூடிய அம்பாள், செவ்வாய் சொல்லக்கூடிய அங்காரகன். தாயும் ஆகாது, தகப்பனும் ஆகாது, அண்ணன் தம்பியும் ஆகாது இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் 11வது வீட்டில் சனி பகவான் பெயர்ச்சி இருக்கிறார். சனி பகவான் பெயர்ச்சி குருவுடைய வீட்டில் பெயர்ச்சி இருக்கிறதுனால நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உட்கார்ந்த இடத்துலேருந்தே விற்கக்கூடிய பொருள்களை, விற்காத பொருளை விற்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு வியாபாரம் நடக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தூங்கிக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு காசு பணம் கிடைக்கக்குண்டான ஒரு நேரங்காலங்களும் இந்த சனி பெயர்ச்சி கொடுப்பாங்க. பொதுவாக உங்களை ஒரு பார்த்தோன்னா இந்த ரிஷபராசி குரு பகவான் உங்கள் ராசியில் தான் இன்றைக்கி பலமாக இருக்காங்க. வீடு வாங்கலாம், பைக்கு, காரு வாங்கலாம். இப்படி யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் உண்டு. வெளிநாட்டில் பிரவேசம் பண்ணக்கூடிய நேரங்காலங்கள் உங்களுக்கு உண்டு. ரிஷபராசிக்காரங்களுக்கு 11வது வீட்டில் சனி பகவான் பேச்சுக்களை பல பாஷை பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள் உண்டு. குழந்தைங்களுக்கு கல்வி மேற்படும். பெரிய பெரிய உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு யோகங்கள் உண்டாகக்கூடிய நேரங்காலங்களும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. கலைத்துறையில் பிரகாசமாகலாம், காவல்துறையில் இருக்கிறவங்களும் பிரகாசமாகலாம். அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் வரவங்களுக்கும் இந்த ஜாதகத்தோடைய தன்மை கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பொதுவாக இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியில் பலமாக இருக்கார். காசு நிறையா வரனால அதை தப்பாக லெஃப்ட் கையில் எடுத்து காசை கொடுத்துட்டிங்கனாலோ, தேவையில்லாமல் ஒயின் ஷாப்பு, பாரில் போய் காசை கை கொடுத்துட்டாலோ, தப்பான பெண்களுக்கு காசை கொடுத்துட்டாலோ, இல்லை ஏமாந்துட்டாலோ உங்கள் வாழ்க்கை கஷ்டம்தான் படும். ஏன்னா குரு பகவான் பலமாக இருக்கார். காசு இருக்கக்கூடிய தெம்பில் தப்பான வழிமுறையில் இப்படி காசை கொடுத்தீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஏன்னா சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு உச்சத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்காலத்தில் இந்த மாதிரியான ஒரு கெட்ட செயல்களுக்கு ஆள்படக்கூடிய நேரம் உண்டு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க. அப்படி ஒரு நேரங்காலங்கள் குரு பகவான் இந்த 3 ராசிக்குமே பலனை கொடுக்காரு. ரிஷப ராசிக்காரங்க தாய், தகப்பன், தாய், அண்ணன் தம்பியை அனுசரித்து போங்க. கல்யாணம் ஆனவங்க மாமனாரை பிடிச்சிக்குங்க, மாமியாரை பிடிச்சிக்குங்க. தன்னுடைய மனைவியோடைய, அண்ணன் தம்பியோடைய அனுகிரகத்தை பிடிங்க. இந்த 3 ராசிக்க நட்சத்திரக்காரங்களையும் பக்குவம் பண்ணிக்கிட்டா நீங்கள் உச்ச நிலையில் போய்கிட்டே இருப்பீங்க. படிக்கிற பிள்ளைங்க படிக்கும். இப்படி சந்தோஷமான ஒரு செய்திகள் நடக்கக்கூடிய நேரம் இந்த ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி இருக்கிறனால உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். சனி பெயர்ச்சி 11வது வீடுனால அயனம் சயனம் சொல்லுவாங்க. இருந்த இடத்துல இருந்தே இன்னல்கள் துன்பங்கள்லாம் விலகி சந்தோஷமான வாழ்க்கை வரக்கூடிய நேரம் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு 100க்கு 100 உண்டு. குரு பகவான் பெயர்ச்சியும் யோகம்தான், சனி பகவான் பெயர்ச்சியும் யோகம்தான். இப்படி யோக திசையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டாமல், பெண்ணால் இன்னல்களில் மாட்டாமல் இப்படி வாழ்ந்து வந்தீங்கன்னா
உங்கள் ராசிக்காரங்களுக்கு யோக நிலையும் உச்ச நிலையும் உண்டு. பொதுவாக இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு 2025 நல்ல நிலைமை, நல்ல யோகம், நல்ல நேரமும் வருது. காற்றுள்ள போதே தூத்திக்கணும், பயப்படக்கூடாது. அண்ணன் சனி பகவான், சனி ஈஸ்வரனை பார்த்து சனி பயிற்சி நம்மளுக்கு எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோ கேட்க வேண்டிய பயமே வேண்டாம், உங்களுக்கு நல்லா இருக்கு. இருந்தாலும் சனி பயிற்சி முடிஞ்சு ஏதாவது ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு திருநள்ளாறு போங்க, இல்லை சென்னையில் பொலிச்சலூரில் ஒரு சனீஸ்வரன் பகவான் கோயில் இருக்குது, அங்கே இருக்கிற நாய்க்குட்டிங்களுக்கு பிஸ்கெட் போடுங்க, ஹேண்டிகேப்டுங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க, கஷ்டப்பட்டு பிச்சை எடுக்கிறவங்களுக்கு ஏதாவது கொடுங்க. அர்த்த நாரீஸ்வரன் சொல்லக்கூடிய அர்த்த நாரீஸ்வரர்களுடைய அரவாணிகளுக்கு ஏதாவது ஒன்று தானம் தர்மம் கொடுங்க. அவங்க பாதத்தை தொட்டு கண்ணில் ஊற்றிக்கிங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு gift கொடுங்க. அவங்க ஆசை பாசமாக அன்பாக நம்மளை போற்றக்கூடிய தன்மை உங்கள் ஜாதகத்தை உச்சத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய் இருக்குது. அரசியலில் பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் இருக்குது, ஆன்மீகத்தில் பெரியால வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது, சயின்டிஸ்டாக படிக்கக்கூடிய நல்ல மூல பலன் வரக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இருக்குது, அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி சொத்துக்கள் நிறையா வரக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு. அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க, அரசனை போல வாழக்கூடிய நேரம் உண்டு. ஏன் 5 ஆண்டுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு குறை வராது தெரியுமா? ஏன்னா ரிஷபராசியில் குரு பகவான் பெயர்ச்சி, 2024 பெயர்ச்சி. அதுக்கப்புறம் சனி பகவான் உங்கள் ராசியில் 11ஆவது வீட்டில் இருக்கிறாரு. நல்ல நிலைமை, மனைவி மக்களோட சந்தோஷமாக கலகங்கள் இல்லாமல் விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. மனைவி மேலே கோவப்பட்டுக்கிட்டு தேவையில்லாத எரிச்சல் ஆணும் பெண்ணும் பட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்காது. ஏன்னா உங்கள் ராசியில் பல கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருக்கணும். ஒரு 25 வயசு வரைக்கும் கொடிய நாக தோஷத்திலே நீங்கள் இருந்திருப்பீங்க. 25, 27 வயசுக்கு மேலே ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு மகாதசை நடக்கும். அற்புதமான நேரம். இந்த டைமில் தான் வேலை வெட்டிகளை உச்சத்தில் கொடுக்கும். நீங்கள் பணிபுரிகிற இடம் உச்சத்தில் பெரிய லெவலுக்கு வரும். இந்த கண்ணு, இந்த கால் தடம் பட்ட இடம் பெரிய லெவலுக்கு வரும். அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க, புத்திசாலித்தனமாக நடந்துக்குங்க. இந்த ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா இப்போ நல்ல நேரம் நடந்துக்கிட்டு இருக்குது, அதனால நம்ம நல்ல காரியங்கள் பண்ணணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், தோட்டம் வாங்கணுங்கிற ஆசைகளை இப்பயே பெருக்கிக்குங்க. நல்ல படிப்பு படிக்கணும், நல்ல சுக்கரனுடைய ஆதிபத்தியம் வரணும், யோகங்களை உண்டு பண்ணிக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்களை இப்பயே தெளிவு பண்ணிக்கிங்க. காற்றுள்ள போதே தூத்திக்கோ, நல்ல நேரம் வருது, இந்த நேரத்தில் படித்தாத்தான் நீ உச்ச நிலைக்கு வருவீங்க. காலேஜ் படிக்கிறவங்க 100க்கு 100 நல்ல மார்க் எடுப்பீங்க. 10th 12th படிக்கிறவங்க நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகக்கூடிய தன்மை சனீஸ்வரன் பகவானுக்கு உண்டு. 10th 12th அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதத்தில் எக்ஸாம் வரக்கூடிய 10th 12th சனி பகவானை வழிபடுங்க. நான் படித்ததெல்லாம் வரணும், நான் நல்லா எக்ஸாம் எழுதணும், பாஸ் ஆகணும், நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சாமியை அண்ணன் சனி பகவானை, சனீஸ்வர பகவானை வேண்டிங்கன்னா ரிஷபராசிக்காரங்க நல்ல படிப்பில் முன்னேறுவீங்க, உச்ச நிலைமைக்கு போவீங்க. ஆனால் காதல் மோதல்னு சொல்லக்கூடிய தன்மையில் இருந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க, நல்ல நேரம் வராது. பிடிக்காது சனீஸ்வர பகவானுக்கு. ஏன்னா நல்ல ஒரு அமைப்பு, நல்ல ஒரு தன்மை வரும்போதே நம்மளே மாற்றிக்கணும். தலைவணங்கி சனி பகவானை வழிபடுங்க. உங்கள் படிப்பு, உங்கள் வியாபாரம், நீங்கள் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் உச்சத்தில் தான் கொடுக்கும். அற்புதமான நேரம் 2025 உங்களுக்கு சனி பெயர்ச்சி. நல்லா வருவீங்க. இந்த ரிஷபராசிக்காரங்க குறையில்லாமல் இருக்கணும். சிவாய நம. ராசிக்கு 3வது வீடு மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு 2025 சனி பகவானுடைய பெயர்ச்சி 10வது வீடு. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். சனி பகவான் பெயர்ச்சியான வீட்டுக்கு அதிபதி குரு பகவான். அப்ப மிதுன ராசியில இருக்கக்கூடியவங்க டாக்டருக்கு படிக்கிற பிள்ளைங்கள்லாம் டாக்டருக்கு படிச்சிடலாம், நர்ஸுக்கு படிக்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் நர்ஸுக்கு படிச்சிடலாம், வாதம் விவாதம் பண்ணக்கூடிய லா படிக்கக்கூடியவங்க 12th முடிச்சுட்டு லா படிக்கலாம். இப்படி அதிகார தோரணையான தன்னுடைய பேச்சு, தன்னுடைய செயலாக்கங்கள் தெளிவா இருக்கக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு. பொதுவா இந்த மிதுன ராசியில 3 நட்சத்திர பாதங்கள் இருக்கு. மிருகசி நட்சத்திரம்,
திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் இருக்கு. அப்ப செவ்வாய், ராகு, குரு 3 நட்சத்திரங்களும் இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய 10வது வீட்டுல சனி பகவானுடைய பெயர்ச்சினால அரசியல்ல கொஞ்சம் பிரவேசம் பண்ணலாம், ஆன்மீகவாதியா இருக்கலாம். இப்படி தெளிவான அமைப்பு இருக்கக்கூடிய தன்மை இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. பொதுவாய் இந்த ஜாதகம் நல்ல நிலைமைக்கு, உச்ச நிலைமைக்கு இந்த மிதுன ராசிக்காரங்கள் வரணும்னா விஷ்ணு பெருமானை நினைக்கணும், குரு பகவானை நினைக்கணும், இவங்களை நினைச்சு சனீஸ்வரன் பகவானையும் நினைக்கணும். நல்ல வேலை, வேலையில முயற்சி, வேலையில பதவி, இப்படி கிடைக்கக்கூடிய தன்மை சனி பெயர்ச்சியில உங்களுக்கும் உண்டு. பல அரசியல் சட்ட மேதைகளை உருவாக்கக்கூடிய தன்மை இந்த சனி பகவானுடைய அமைப்பு 10வது வீட்டுல சனி பகவான் பெயர்ச்சி ஆனதுனால உண்டு. சர்ஜரி பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான அற்புதமான டாக்டருங்களுக்கு ஃபெமிலியர் ஆகக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. இந்த தன்மை எல்லாமே சனீஸ்வர பகவானுடைய அமைப்பு இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அமையக்கூடிய நேரமும் இருக்கு. ஆனா கணவன் மனைவி ஒட்டுணர்ந்து போகணும், விட்டு கொடுத்து போகணும், ஒருத்தர் நேசிக்கணும், தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண 2 பேரும் கலந்துரையாடணும். கலந்துரையாடி இருந்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு ஒரு நல்ல நிலைமையும் இருக்கு. இல்லைன்னா பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரங்காலங்கள் நிறையவே இருக்கு. பொதுவாக இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசு, அதாவது ஒரு 25, 27, 30 வயசு வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு இந்த நாகதோஷம் சொல்லக்கூடிய தோஷம் உங்க லைஃபையே ஸ்பாயில் பண்ணிடும். உச்ச நிலைக்கு போனாலும் என சேராது, காதலிச்சா கூட மாட்டிக்குவீங்க. ஆனா ஒரு கட்ட கால வயசு, ஒரு 35 வயசுக்கு மேல குருவுடைய பலன் உங்களுக்கு இருக்கும். ஆனா குரு பகவான் வீட்டுல தான் இன்னைக்கு சனி பகவான் பயிற்சி வர்றாரு. பெரிய ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும்னு பார்ப்பீங்க, கோயில் கட்டணும்னு ஆசைப்படுவீங்க, எங்கேயாவது ஒரு கோயில் கட்டும், கோயிலுக்கு தானம் தர்மம் பண்ணணும்னு ஆசைகள் வரும், இல்லாதவனுக்கு கொடுக்கணும், இல்லாதவனை படிக்க வைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஆசைகள் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இருக்கு. ஏன்னா ஆண் ராசி இருந்தாலும் புதன் பகவான் சொல்லக்கூடிய அந்த மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் ஒரு அலிகிரகம், ஆணும் பெண்ணும் சேர்ந்த ஒரு கலவைன்னு சொல்லலாம். ஜாதகம் உல்டாவா போனுச்சுன்னா உங்களுடைய உடல் மாற்றம் ஏற்படும். இந்த உடல் மாற்றம்னால அரவாணிகளுடைய அமைப்பு வரக்கூடிய தன்மை கூட இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. கட்டுக்கோப்பா இருந்து நல்ல குலதெய்வத்தை மனசார வேண்டி 4 பேருக்கு உபயோகப்படும் சொல்லக்கூடிய ஆசைகளோட வாழ்ந்து வந்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்கள் மாதிரி யோகக்காரங்க யாரும் கிடையாது. ஏன்னா இந்த 3 நட்சத்திரங்களுமே உங்களை உச்சத்துல கொண்டு போகக்கூடிய நட்சத்திரத்துடைய தன்மை தான் 3மே. அப்ப தலை வணங்கக்கூடியது சனீஸ்வரன் பகவான. இந்த பெயர்ச்சி எங்களை நல்லபடியாக்கி கொடு, எங்க வீட்டில் துன்பங்கள் எதுவும் வரக்கூடாது, கடன் வாங்கினாலும் திருப்பி கொடுக்கணும், நோய் மட்டும் வரக்கூடாது, நோய் கடன் மட்டும் வந்துடக்கூடாது, ஏதாவது ஒரு போலீஸு கேஸுன்னு கேட்டு அதில் அலையக்கூடாது, இப்படின்னு சனி பகவானை மனசார வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். எதுலேயும் மாட்டிக்க மாட்டீங்க, இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. அந்த மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு தலைவணங்கி வழிபட்டுக்கிட்டு வரக்கூடிய அற்புதமான தெய்வம், கிரகத்துக்குள்ளேயே ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளர்கின்றவர் அண்ணன் சனீஸ்வர பகவான். அவரை வழிபடுங்க. இந்த சனி பயிற்சி மிதுன ராசிக்காரங்களுக்கு யோகம்தான். அற்புதமான நேரம் வருது. ஏன்னா குரு ராகு செவ்வாய் இருக்கிறனால படிப்புலையும் பண்புள்ள ஒரு அமைப்பும் உண்டு. வேலை இல்லாதவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டு பிரவேசம் பண்ணு சொல்லக்கூடிய ஆசை பாசங்கள் உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு தன்மை கிடைக்கும். நல்ல ஒரு அமைப்பும் வரக்கூடிய நேரம் உண்டு. கலைத்துறையோ காவல்துறையோ இப்படி உயர் அதிகாரிகளை வரக்கூடிய நேரங்காலங்களும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஏன்னா ஆண் ராசி இருந்தாலும் அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க. ஆண்டவனை பரிபூர்ணமா வழிபடுங்க, அண்ணனை பரிபூர்ணமா வழிபடுங்க. யோகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தன்மை உடைய ராசி இந்த மிதுன ராசி தான். டைம் கிடைச்சா உங்க குலதெய்வத்தை போய் பாருங்க, உங்க முன்னோரை வழிபடுங்க. அப்பாவுடைய அப்பா இறந்திருந்தார்னா அவரை வழிபடுங்க. இப்படி முறையான வழிமுறைகள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்க ஜாதகத்துக்கு யோகம் தரக்கூடிய நேரங்காலங்கள் சனீஸ்வர பகவான் நல்ல நிலைமைக்கு கொடுப்பாரு. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் சொல்ல போனா அண்ணன் தம்பி ஆவாது, தாத்தா ஆகாது, சொல்லி கொடுத்த குரு ஆவாது, உங்க குழந்தைங்க ஆவாது. இந்த 3 பேரையுமே தெளிவு பண்ணிக்கிங்க. ஏன்னா செவ்வாயுடைய ஆதிபத்தியம் உங்களுக்கு குறைவு தான். முன்னோருடைய சொத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள், வம்பு தும்பு வழக்குகள் எதுவும் வந்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. முன்னோர் சொத்து கிடைக்கும், அதுல எதுவும் வில்லங்கம் வராம, கோர்ட்டு கேஸு வராம
அதை அப்படியே பாலிஷாக கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு முன்னோர் சொத்து உண்டு. அது தாய் தகப்பன் சொத்தோ இல்லை தகப்பனுடைய அப்பா வழி சொத்தோ, இந்த சொத்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் நிறையா இருக்குது. நீங்கள் லோன் அப்ளை பண்ணால் லோன் கிடைக்கும். காரும் வாங்கலாம், பர்சனல் லோனும் வாங்கலாம், ஹவுசிங் லோனும் வாங்கலாம். தான் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு உண்டான பண வரவு, தன வரவு ஏதாவது ஒரு பேங்க்கில் அப்ளை பண்ணியிருந்தாலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஆனால் புத்திசாலித்தனமாக அந்த காசை பயன்படுத்தணும். தப்பானதுக்கு பயன்படுத்தக்கூடாது. கடன் வாங்கி கடன் அடையக்கூடாது. காசு வாங்கினா மண்ணில் போடுங்க, இல்லை நகையில் போடுங்க. இப்படி பொதுவாக வாங்கக்கூடிய தன்மைகளில் காசை வாங்கினீங்கன்னா அந்த காசை திருப்பி கொடுக்கறதுக்கு சக்திகள் உங்களுக்கு சனீஸ்வரன் பகவான் கொடுப்பாரு. ஆனால் தேவையில்லாமல் போட்டு மாட்டிக்கிட்டிங்கன்னா மாட்டிக்கிட்டு தவிக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு. கணவன் மனைவி அனுசரித்து அன்போட பண்போட விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் உல்டாவாக போகாது, நல்ல நிலைமைக்கு வரும். உங்கள் பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருங்க. பல தீர்த்த யாத்திரைகள் போங்க, பல கோயிலுக்கு போங்க, ஆன்மீக வழிபாடை சொல்லி கொடுங்க. ஆன்மீக தன்மையை பேச வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை உச்ச நிலையில் இருக்கும். சனி பகவானுடைய பார்வை 10வது வீட்டில் இருக்கிறனால ஒரு யோகமும் இருக்குது. ஆனால் 10வது வீடுன்னு கேட்குறது 6, 8, 10, 12 துர்ஸ்தானம். அந்த துர்ஸ்தானத்தில் கெட்டு போச்சுன்னா உங்கள் பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, ஒரு 17 வயசுலேருந்து 19 வயசுக்குள்ளே படிக்கிற பிள்ளைங்க காதல்னு சொல்லக்கூடிய மோகத்தில் லைஃப்பை இழந்துடுவீங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு நோய் நம்பலாம், டிசீஸ் வந்துடும், உடம்புல ஏதாவது ஒரு அங்க வீகிரினம் வந்துடும், மைண்டு டிப்ரெஷன் ஆகிடும், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதனால விபத்து, வேற எதுவும் இன்ஸ்டன்ட்டு, எதுவும் அவமானம் அவப்பேறு வரக்கூடாதுன்னு சனி பகவானை பரிபூர்ணமாக வழிபடுங்க. வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உச்ச நிலையில் வரக்கூடிய தன்மை சனி பகவானுக்கு உண்டு. குறையில்லாமல் இருக்கணும். இன்பத்தையே செய்யக்கூடியவர் சனீஸ்வரன் பகவான். துன்பம் இல்லாமல் நீங்கள் வாழணும். சிவாய நம. ராசிக்கு 4வது வீடு கடகராசி. இந்த 2025 கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் சனி பகவானுடைய பெயர்ச்சி நல்ல யோகத்தை கொடுக்குது. வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணம் இந்த கடகராசிக்கு உண்டு. அஷ்டமத்தில் இருந்த சனி பகவான் 9வது வீட்டுக்கு போகுது. 8ஆம் இடத்துல இருந்த அஷ்டமத்தில் சனி பகவான், கும்பராசியில் இருந்த சனி பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகுது. உங்களுக்கு தான் யோகமே. அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க. இனிமே அரசனை போல வாழ்ந்துடுவீங்க. கடகராசியில் 3 நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த கடகராசி. புனர்பூசம், பூசம், ஆயில்யம். புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான். பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான். ஆயில் நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவான். அப்ப குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான் 3 பேருடைய தன்மையும் கடகராசிக்கு 9வது வீட்டில் மீன ராசியில பெயர்ச்சினால உங்க தரம் உயரப்போகுது. ஆன்மீக ஈடுபாட்டில் அளவு கடந்த ஒரு அற்புதமான ஒரு சக்தி வரப்போகுது. பொதுவாக இந்த கடகராசிக்காரங்க பல கோயில்களில் ஐயரா இருக்கலாம், குறி சொல்லலாம், ஜோசியம் சொல்லலாம், அருள்வாக்கு சொல்லலாம். ஆன்மீக ஈடுபாட்டில், ஆன்மீக போர்வேல, ஆன்மீக தன்மையில் வரக்கூடியவங்க இந்த கடகராசி. ஏன்னா சந்திரனுக்கு அதிபதியான ஒரு ராசி, முக மலர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு ராசி, நல்லா படித்த ஜாதகம், பண்புள்ள ஜாதகம், டாக்டராகவும் வரலாம். இந்த ஜாதகத்தில் வாதம் விவாதம் பண்ணக்கூடிய அட்வொகேட் தொழில் படிக்கலாம், சிஏ படிக்கலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகலாம், பேங்க் மேனேஜர் ஆகலாம். இப்படி பிரகாசிக்கக்கூடிய தன்மை இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த 2025 சனிப்பெயர்ச்சி உச்ச நிலை தான். நல்ல ஒரு அற்புதமான நேரம் உங்களுக்கு நடக்க போகுது. அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க. அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிக்கும் உள்ள நல்ல ஒரு தோற்றத்தில் வாழ்ந்துடுவீங்க. தாயே உங்களை இப்போதான் நினைப்பாங்க. தாய்க்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவு இருந்தால் கூட இப்போ பரவாயில்லையே தாம் புள்ள அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. கடகராசிக்கு அஷ்டம சனி 2021 நடந்து இந்த 2025 பெயர்ச்சி ஆகுது. கடகராசிக்காரருடைய அப்பாக்களுக்கு ஆவாது. கடகராசிக்கார ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தகப்பனுக்கு கண்டம். அப்படியேப்பட்ட ஒரு நேரமும் நடந்துகிட்டு இருக்கு. நோய்வாய்ப்படல படலாம்,
இந்த தருணத்தில் தகப்பனுக்கு நம்ம செய்யக்கூடிய பணிவிடைகள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். இப்படி பண்புள்ள ஒரு ஜாதகத்தில் கடகராசிக்காரங்கள் இருந்திருந்தாலும் இப்போ நடக்கிற அஷ்டம சனி அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷம் நீங்கள் யோகமாக இருக்கணும்னா அடுத்தவன் மனைவியை, அடுத்தவன் சொத்தை, அடுத்தவன் பொருளை ஆக்குப்பே பண்ணணும், அபகரிக்கணும் கேட்குற எண்ணங்கள் இல்லாமல் வாழ்ந்து வந்தீங்கன்னா வீடு வாங்க போகிறீங்க, பிளாட் வாங்க போகிறீங்க, தோட்டம் தரவு வாங்க போகிறீங்க, காரு வண்டி பங்களா வாங்கக்கூடிய ஒரு தன்மை எல்லாமே உங்களுக்கு உண்டு. ஏமாற்றி ஒருத்தவங்ககிட்ட வாங்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணம் வந்தீங்கன்னா கஷ்டப்படுவீங்க. சந்தோஷமாக இருந்து சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு யோகம்தான், குருவுடைய பெயர்ச்சியும் உங்களுக்கு யோகமாக தான் இப்போ இருக்குது. அதனால் உங்கள் பேச்சு எடுபடும். நீங்கள் நீதியாக இருந்து நாட்டாமையாக தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. பள்ளி கல்லூரிகள் இப்படி ஆசிரியராக இருக்கிறவங்களுக்கு ஒரு உயர் பதவி வரக்கூடிய நேரம் உண்டு. அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு உயர்ந்த பதவி வர்றதுக்கான ஒரு நேரங்காலங்கள் இந்த சனி பெயர்ச்சி உண்டு. யோக தசை உங்களுக்குன்னு கூட சொல்லலாம். முன்னோரை நினைக்கணும், தன்னுடைய குலதெய்வத்தை நினைக்கணும். சொல்லப்போனால் முன்னோரை நினச்சி ராமேஸ்வரத்தில் போயிட்டு ஒரு தர்ப்பணம் கொடுத்துட்டு வரலாம். ஆலங்குடி குரு பகவான் கோயிலில் போயிட்டு உங்கள் முன்னோருக்கு நம்ம குலதெய்வம் குரு பகவானை ஒரு அமைப்பு பண்ணிட்டு வரலாம், ஒரு பூஜைகள் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் திருப்பதி போகலாம். கடகராசிக்காரங்க திருப்பதி போனால் திருப்பம் உண்டு. ஏன்னா கடகராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனுக்கு அதிபதியானவர் தான் திருப்பதி வெங்கடேச பெருமாள். நீங்கள் போகலாம் ஐயா திருப்பதிக்கு. ஒரு 3 நாள் நல்லா இருந்து தங்கிட்டு சாமியை பார்த்துட்டு வரலாம். வந்தால் யோகம். பொதுவாய் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் அன்புக்கும் பண்புக்கும் அனுசரணைக்கும் தாம் குழந்தைங்க மேலே தாம் மனைவி மக்கள் மேலே ஒரு பாசக்காரன் கூட சொல்லலாம். ஏன்னா தாய்மை குணம் நண்டு உடைய தன்மை உடையவங்க பெண் நண்டு. அன்புக்கும் பண்புக்கும் அனுசரித்து அடிமையாக இருப்பீங்க தான் குடும்பத்துக்காக. இப்படி இருக்கக்கூடிய கடகராசியில் ஆணாக இருந்தால் ஒரு பொண்ணு கிராஸ் ஆவாங்க, பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண் கிராஸ் ஆவாங்க. கவனமாக இருந்துக்கணும். மண்ணு மேலே பொண்ணு மேலே ஆசைகள் பாசைகள் வச்சு அவங்களுடைய தன்மையில போனீங்கன்னா உங்களுடைய தன்மை குறைஞ்சு போயிடும், உங்கள் செல்வாக்கு குறையும். அரசியலில் இருக்கிறவன் மண்ணு பெண்ணு பொண்ணு மேலே ஆசைப்பட்டானா ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த அரசியல் செல்வாக்கும் குறையும். ஆன்மீக ஈடுபாட்டில் இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள், கோயிலில் இருக்க வேண்டிய ஐயராக இருந்தாலும் சரி, கோயில் சம்பந்தப்பட்ட வேலையில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, குறி சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஜோதிடம் சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, அருள்வாக்கு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஆனால் இருந்தால் ஒரு பொண்ணு உங்கள் லைஃப்பில் கிராஸ் பண்ணுவாள். தலை வணங்காதீங்க, விட்டுருங்க. அது பேரில் அடிப்படையில் அந்த பொண்ணு பின்னாடி ஆம்பளை பிள்ளைங்க போனீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் இந்த மாதிரியான தப்பான எண்ணத்தில் ஆண்கள் கூட சேர்ந்துருந்தீங்கன்னாலும் உங்களுடைய சாம்ராஜ்யம் சரிஞ்சிடும், உங்கள் செல்வாக்கு சரிஞ்சிடும். இதில் மட்டும் தலையிடாதீங்க. ஏன்னா ஒரு 40-45 வயசுக்கு மேலே கடகராசிக்காரங்களுக்கு சுக்கிர தசை வரும். ஒரு 30 வயசை தாண்டின உடனேயே சுக்கிர தசை வந்துடும். சினிமாவில் நீங்கள் பிரகாசிக்கலாம், சினிமா சம்மந்தப்பட்டதில் உங்களுடைய வேல்யூ கொஞ்சம் அதிகமாகும். இப்படிலாம் உச்சத்தில் கொடுக்கக்கூடிய சனி பகவான், அஷ்டமத்தில் சனி பகவான் இருந்து உங்களுக்கு அவமானம் அவப்பேர்களை தந்த சனி பகவான் இன்னைக்கு 9ஆம் இடத்துல சனி பயிற்சி ஆகுது. நல்லா இருக்க போறீங்க. தாயை நினைங்க, தாயோடைய அம்மாவை நினைங்க, சனி பகவானை வேண்டுங்க, குரு பகவானை வேண்டுங்க, புதன் பகவான் சொல்லக்கூடிய திருப்பதி போங்க. திருப்பதி போக முடியாதவங்க சென்னை டி நகரில் இருக்கிற வெங்கட் நாராயண ரோட்டில் இருக்க வேண்டிய திருப்பதி தேவஸ்தானத்துக்கு உண்டான கோயிலுக்கு அங்கே போய் வழிபடுங்க. உங்கள் தலையெழுத்தே மாறும். உச்ச நிலைக்கு நல்ல நிலைமைக்கு அற்புதமான நேரம் கடகராசிக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. பரமபதத்தில் ஏணி உச்சத்தில் ஏறும் பாருங்க, அந்த மாதிரி நேரம் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய சாம்ராஜ்யம், உங்களுடைய உயர்ந்த அமைப்பு சரிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. நல்ல ஜாதகம், பண்புள்ள ஜாதகம், படித்த ஜாதகம், படிச்சுக்கிட்டு இருக்கிற ஜாதகம், படிக்க போகிற ஜாதகம், இந்த 10th 12th இந்த கடகராசிக்காரங்கள் பிள்ளைங்க இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க.
காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க கடகராசியாக இருந்தாலும் பாஸ் ஆகிடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு நேரம் இப்போ நல்லா இருக்குது. அடுத்த வருஷம் வர 2.5 வருஷம் உங்களுக்கு யோகம். தாயை நினைங்க, தகப்பனை நினைங்க, முன்னோரை நினைங்க. அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க. தான் குடும்பத்துக்குன்னே உழைக்கக்கூடிய ஜாதக தன்மை உடையவங்க இந்த கடகராசி. அற்புதமாக வாழுவீங்க. குறையில்லாத ஜாதகம் கடகராசி. இனிமே இந்த வரக்கூடிய 2025லேருந்து 26, 27, 28 வரைக்கும் நீங்கள் யோகம்தான். அந்த தன்மையை நழுவ விட்டுறாதீங்க. தெளிவாக வாழ்க்கையை பிடிச்சிக்குங்க. தானம் தவம் அள்ளி கொடுங்க. கடகராசிக்காரங்க பொதுவாக தாய்மை குணமுடைய இருந்தாலும் கோயில் வாசலில் பிச்சை எடுத்துக்கிறவங்களுக்கு செருப்பு தானம் கொடுங்க, கொடை தானம் கொடுங்க, கம்பளி தானம் கொடுங்க, சோறு கொடுங்க. இப்படி வழிபட்டு நோயாக கிடக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணுங்க. இப்படி தன்மையில் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது, உயர்ந்த ஸ்தானம் இருக்குது, நல்ல எதிர்காலம் இருக்குது 2025. ஆனால் மண்ணு பெண்ணு பொண்ணு மேலே ஆசை வச்சிருந்தீங்கன்னாலோ, கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணாலோ, மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணாலோ உங்கள் 2.5 வருஷத்துடைய சந்தோஷத்தை 0 ஆக்கிடுவீங்க. 2.5 வருஷம் வரக்கூடிய யோகத்தை ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவீங்க. தேவையில்லாத சட்ட சிக்கலுக்கு ஆளாயிடுவீங்க. தேவையில்லாத தொந்தரவுக்கு ஆளாயிடுவீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்காரு. சுக்கிரன் ஜாதகத்தில் பலமாக இருந்திருந்தாருன்னா ஆம்பளை பிள்ளைங்களுக்கு பொன் மோகம் வரும், பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஆண் மோகம் வரும். இதிலிருந்து விடுபடுங்க, விட்டு ஒளிங்க. ஆன்மீக தேடலை பாருங்க, இறைவனை நாடுங்க, பல சக்திகளை ஏற்படுத்திக்கிங்க. நீங்கள் யோகமாக இருப்பீங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான நேரம், நல்லா வரக்கூடிய தருணம் இருக்குது. குறையில்லாமல் இருப்பீங்க. ராசிக்கு 5வது வீடு சிம்ம ராசி. ஆண் ராசி. பெண்ணா பிறந்தாலும் ஆண் ராசி தான். அப்படி ஒரு தன்மை உடைய சிம்ம ராசிக்கு 8வது வீட்டில் சனி பகவான் அஷ்டமத்தில் பயிற்சி ஆகிறாரு 2025. பொதுவாக இந்த சிம்ம ராசிகளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் சொல்லக்கூடிய 3 நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த சிம்ம ராசி. கேது, சுக்கிரன், சூரியனை பலமாக கொண்டக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி. ஞானங்கள் அதிகமாக இருக்கும், தெய்வ பலன் அதிகமாக இருக்கும், ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் இருக்கிறனால கலைத்துறையில் நீங்கள் பிரகாசிக்கலாம். சிறு வயசுலேயே நாடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை நட்சத்திரங்களாக இருக்கலாம். சூரியனை உச்சமாக கொண்டதுனால அரசியலில் பிரவேசம் பண்ணு சொல்லக்கூடிய ஆசை பாசைகள்லாம் சிம்ம ராசிக்கு உண்டு. சிம்ம ராசி இருக்க வேண்டிய பெண்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடும், டீனேஜ்லேயே கல்யாணம் ஆகிடும், இல்லை 23 வயசுக்குள்ளே கல்யாணம் ஆகிடும். சிம்ம ராசி பெண்கள் அழகில், அறிவில், அன்பில், பண்பில், படிப்பில் துணிஞ்சவங்க. அழகாக இருக்கிற பெண்ணுக்கு கருப்பாக இருக்கக்கூடிய மாப்பிள்ளை கிடைப்புன்னு கேட்குறது விதி. அழகாக இருக்க வேண்டிய ஆம்பளைங்களுக்கு கருப்பாக அமையக்கூடிய பெண் அமையும் கேட்குறது விதி. அப்போ அனுசரித்து போய்க்கிங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம், ஆன்மீக அமைப்பில் ஒரு பெரிய லெவலுக்கு வரலாம், அரசியலில் பிரவேசம் பண்ணக்கூடிய தன்மைகள் வரக்கூடிய ராசியும் இந்த ராசி தான். ஆனால் நீங்கள் இந்த சிம்ம ராசிக்காரங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா 40 வயசு வரைக்கும் கஷ்டம்தான் படுவீங்க. தான் கணவனே உங்களுக்கு தொந்தரவாக இருக்கலாம், கணவனால் உங்களுக்கு பலன் இருக்காது. ஆனால் 45 வயசுக்கு மேலே உங்களுக்கு குரு மகாதிசை வந்துச்சுன்னா நீங்கள் யோகக்காரர். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே சந்தேக சட்டெல்லாம் வரும். ஏன்னா அழகுல சிறந்த உங்களை உங்கள் வீட்டுக்காரர் சந்தேகம் கூட படுவார். அப்படியாப்பட்ட நேரம் நடக்கும். தப்பாக நினைக்காதீங்க, இது விதி. நம்ம தான் அனுசரித்து போகணும். அழகாக இருந்த ஆம்பளைங்களை பெண்கள் சிம்ம ராசிக்கார ஆண்களை பெண்கள் சந்தேகப்படுவாங்க. இந்த சந்தேகத்தினாலேயே வாழ்க்கை ஓடி போயிடும். ஆனால் சிம்ம ராசிக்காரங்க தனக்கு பிறந்த குழந்தைங்க மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருப்பீங்க, உயிரே கொடுப்பீங்க. நீங்கள் சோறாக்குனீங்கன்னா சோறெல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு அந்த தண்ணியை குடித்து வயிற்ற கழுவி வயிற்ற தெளிவு பண்ணி தாம் பசியை போகக்கூடிய தன்மை உடையவங்க நீங்கள். பெண்கள் கணவன் மேலே ஆசை பாசங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு 25-27 வயசுக்கு மேலே. ஆண்கள் மனைவி மேலே ஆசை பாசங்கள் இருக்கும் ஒரு 25 வயசுக்கு மேலே. ஆனால் சந்தேக சண்டையே உங்கள் வாழ்க்கையை,
ஏன்னா சுக்கிரனுக்கு அதிபதியான ஒரு ராசியும் இந்த சிம்ம ராசி. பொதுவாக இந்த கலைத்துறையில் பிரகாசமாக இருக்கக்கூடியவங்களுக்கு காலதாமதமாக திருமணம் நடக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு 27 வயசு 30 வயசில் நடக்கும். ஏன்னா கலத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் ஆண்களுக்கு கெட்டு போயிடும். பெண்களுக்கு தான் ராகு கேது தோஷம். ஆனால் கலத்திரன் சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து சிம்ம ராசியில் சின்ன வயசுலேயே வந்துட்டு போயிடும். நிறைய சம்பாரிச்சு வீடு காரு தோட்டம் தரவு தன்னுடைய ஃப்யூச்சருக்கெல்லாம் சம்பாரிச்சு ஒரு 25 27 29 வயசில் கல்யாணம் பண்ணிங்கன்னா நீங்கள் யோகக்காரர். சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிங்கன்னா குடும்பம் பற்றற்று போயிடும். பந்த பாசம் பற்றற்று போயிடும். தானே ராஜா தானே மந்திரிங்கிட்டு நான் காடோ செடியோ காண்டோ குளமாக நீங்கள் தான் அலைவீங்க. அந்த தன்மையும் சிம்ம ராசிக்கு உண்டு. இந்த சிம்ம ராசிக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்காரு. உச்ச நிலையில் கொடுக்க போகுது. அரசியலில் பிரவேசமாக வரப்போறீங்க. ஆன்மீக தோரணையில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் யோகங்களாக வரப்போறீங்க. கலைத்துறையிலையும் பிரகாசமாக வரப்போறீங்க. அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க. அரசனை போல வாழ்ந்துடுவீங்க அடுத்த 5 ஆண்டுக்கு. ஆனால் ஜாதகம் உல்டாவா போனுச்சுன்னா சிம்ம ராசிக்கார ஆண்கள் ஏதாவது படிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்கள் மேலேயோ இல்லை பயிலக்கூடிய டீச்சர்கள் மேலேயோ ப்ரொஃபஸர்கள் மேலேயோ இப்படி ஏதாவது ஒரு மனைவி இருந்து இன்னொரு மனைவி மேலே ஆசைப்பட்டீங்கன்னா அஷ்டம சனி உங்களுக்கு தான். தனக்கு சொத்து இருந்து அடுத்தவன் சொத்தை அபகரித்து அதில் வாழ்ந்து நான் நல்லா வருங்கிட்டு அடுத்தவன் சொத்தை அபகரிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் அஷ்டம சனி. வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு வரக்கூடிய தொல்லைகளில் தேவையில்லாமல் கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன பெண்கள் மேலே மோகம் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அஷ்டம சனி உங்களுக்கு தான். தண்டனை உடனே கிடைக்கும். காலதாமதமெல்லாம் கிடைக்காது. அஷ்டம சனினா உடனே கிடைக்கும். இந்த மாதிரி அடுத்த பொருளை அடுத்தவன் சொத்தை அடுத்தவன் மனைவியை ஆக்குப்பை பண்ணா அபகரிச்சா சிம்ம ராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு தான் அஷ்டம சனி. ஏமாறாமல் இருங்க, ஏமாத்தாமல் இருங்க, வாழ்க்கையை நல்லா வாழுங்க. குருவுடைய ஆதிபத்தியம் உங்களுக்கு பலமாக இருக்குது. தான் குடும்பத்துக்காக வேண்டுங்க சாமியை. தான் சொந்த பந்தங்க நல்லா இருக்கணும், தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் கேட்டு சாமியை வேண்டுங்க. வேண்டிங்கன்னா உங்களுக்கு வாக்கு சித்தி தரும். அந்த சக்தியை அஷ்டமத்தில் சனி பகவான் உடம்புல ஆன்மீக தோரணையை வச்சு அற்புதமான சக்தி நாளைக்கு என்ன நடக்க போதோ அதை உணரக்கூடிய சக்தி சிம்மராசிக்காரங்களுக்கு நிறையவே உண்டு. ஆனால் சிம்மராசிக்காரங்க பெண்கள் தான் பாவம். ஆண்களுடைய வாழ்க்கை அது ஒரு கதை. பெண்கள் தான் நிறைய கஷ்டப்படுவாங்க. சிம்மராசிக்காரங்களுடைய கணவனுக்கு ஆவாது இந்த பெயர்ச்சி. அஷ்டமத்தில் சனி இருந்தால் கணவனுக்கு ஆவாது, கணவனுடைய அண்ணன் தம்பிங்களுக்கு ஆவாது. இதுதான் உண்மை. நீங்கள் கும்பிடுற தெய்வம் சத்தியவான் சாவித்திரி மாதிரி இருந்து தாம் புருஷனை கடைசி வரைக்கும் போய் கொண்டு வந்து மீட்டக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு மாங்கல்ய பலம் அதிகமாகவே இருக்குது. நல்லா வேண்டுங்க சனி பகவானை. எனக்கோ என் பிள்ளைக்கோ என் புருஷனுக்கோ எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்னு வேண்டுங்க. உங்களுக்கு ஒரு குறை வராது. அப்படி ஒரு நேரமும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ யோகமாக தரக்கூடிய சனி பகவான் அஷ்டமத்தில் 8ஆம் இடத்துல இருக்கிறனால சொத்து பிரச்சனை வரக்கூடிய நேரம் உண்டு. முன்னோர் கின்னோர் பூர்வீக சொத்துனால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வரக்கூடிய நேரமும் உண்டு. கவனமாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க தெய்வத்தை வேண்டிக்கிங்க. சூரியனை தான் நீங்கள் வழிபடணும். கேது சொல்லக்கூடிய ஞானக்காரகனை பாம்பை வழிபடணும். சுக்கிரன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவானை வழிபட்டு மகாலட்சுமியை வழிபடணும். நிறைய சேட்டுங்க பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. நல்லா துணிமணி ஊற்றணும், ஜாலியாக இருக்கணும், லைஃப்பை அப்படி கொண்டு போகணும்னு சொல்லக்கூடியவங்களாம் இந்த சிம்மராசிக்காரங்களாக நிறையா இருப்பாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். நேரம் 2 வருஷம் யோகம் இருக்குது. ஜாதகம் உல்டாவாக போனால் தண்டனை உறுதி. இந்த ஜிம் பாடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த சிம்மராசிக்காரங்களாக இருப்பாங்க. ஏன்னா சூரியன் பலமாக இருக்குது. ரத்த சூடு அதிகம், கோபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஜாதகமும் இந்த சிம்மராசிக்காரங்க தான். 2026 அரசியலில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. முறையான வழிபாடு முறையான பக்குவங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு அரசியலில் ஒரு ஸ்கோப் இருக்குது. கலைத்துறையில் ஒரு பிரகாசமாக இருக்கக்கூடிய நேரங்களங்களும்
இந்த 2 ஜாதகத்துக்கும் நல்லாவே இருக்கு. படிக்கிற பிள்ளைங்க பெரிய படிப்பு படிப்பாங்க, வாதம் விவாதம் பண்ணக்கூடிய படிப்பு படிப்பாங்க. இப்படியாம்பட்ட தன்மையும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டு. படிக்கிற ஜாதகம். ஆனால் பெண்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். டீனேஜ் பொண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம ராசியில் 23 வயசு 19 வயசுக்குள்ளேயே உங்களுக்கு கல்யாணம் கூட ஆகிடும். காதல் திருமணமாக வாய்ப்பு இருக்குது. இப்படி சிம்ம ராசியில் ஆண்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் அடங்கி ஒடங்கி இருக்கணும். காதல்னு சொல்லக்கூடிய மோதலில் உங்கள் வாழ்க்கையை இழக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. கவனமாக இருங்க. ஆசைகளை துறங்க, படிங்க, பண்புள்ளவனாக இருங்க. தாயி தகப்பன் பேச்சை கேட்டு உச்ச நிலையில் வாங்க. டீனேஜ் பிள்ளைங்க மனசஞ்சலப்பு படாதீங்க. தேவையில்லாத இந்த முகநூலில் வரணும், இன்ஸ்டாகிராமில் வரணும் இப்படின்னு சொல்லி தன்னுடைய ஃபேஸ் வேல்யூவை அடுத்தவன் பார்த்தானா அடுத்தவன் உங்களுக்கு லைக் கொடுக்க மதிமயங்கி ஏமாந்துருவீங்க. குணத்தையே இழந்துருவீங்க. உங்களை அழக துஷ்பிரயோகம் பண்ணிடுவாங்க. சிம்ம ராசிக்கார பெண்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆம்பளைங்களை பற்றி கவலையே இல்லை. சிம்ம ராசிக்காரங்க பெண்களுக்கு 2 தாரத்து தோஷம் இருக்கு. ஒரு தாரம் இல்லை, 2 தாரத்து தோஷம் இருக்கு. அதனால கவனமாக இருக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் கணவர் உங்கள் கைவசம் நிற்க மாட்டார். தானே ராஜா, தானே மந்திரி, தனக்கு தானே அதிபதின்னு சொல்லி உங்களுக்கு அகென்ஸ்டாக தான் இருப்பார். நீங்கள் தான் பணிஞ்சு போகணும். நீங்கள் துணிஞ்சு போனீங்கன்னா உங்கள் கணவருக்கு நீங்கள் வாழவே முடியாது. அப்படியாப்பட்ட நேரமும் இந்த சிம்ம ராசிக்கு நடக்குது. அஷ்டம சனி. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா டைவர்ஸ் ஆகும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் பிரிஞ்சு இருக்கணும். ஏதோ மாதத்துக்கு 2 நாள் 3 நாள் தகப்பன் தாய் வீட்டில் இருந்துட்டு வர்றது தப்பு கிடையாது. ஒரே தடியாக தாய் தகப்பன் வீட்டில் போனீங்கன்னா உங்களுக்கும் சிம்ம ராசி பெண்களுக்கும் கணவருக்கும் ஆகாது. 21, 23, 25, 27 வயசுக்குள்ள கல்யாணம் காட்சி தயவு செய்து முடிச்சிருங்க. அதுக்கு மேலே கல்யாணம் முடிச்சிங்கன்னா குழந்தை பிறக்குமான்னு கேட்குது கஷ்டம். உங்கள் உடம்புல அந்த வீரியம் இருக்காது, அந்த தன்மை இருக்காது, பெண்ணுடைய பெண் தன்மை இருக்காது. ஆண்களுக்கு திருமணமாக கால தாமதமாக திரும்பினா ஆணின் தன்மை இருக்காது. அப்புறம் கஷ்டப்படுவீங்க. குறிப்பிட்ட நாள் 21, 23, 25, 27க்குள்ளே கல்யாணம் முடிச்சிருங்க. டெட்லைன் 29. இந்த வயசுக்குள்ளே கல்யாணம் காட்சி முடிச்சிங்கன்னா நல்லா இருப்பீங்க. இல்லை நான் படிக்கணும்னே வாழ்க்கையை அர்ப்பணித்து சித்தராயிடுவீங்க. அப்படி ஒரு நேரமும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு நடக்கு. அஷ்டம சனி. ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன பிரச்சனை பண்ணாலும் உடனே தண்டனை உண்டு. நல்ல ஒரு நிலைமை நேரம். அஷ்டம சனி உடனே ஒருத்தனை ஒன்றும் பண்ணாது. உச்சத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீ எங்கடா எதிலடா தப்பு பண்ணுறான் பார்த்து உன்னை சறுக்கி அடிமட்டத்தில் பரமபதத்தில் பாம்பு கொத்தின மாதிரி அடிமட்டத்தில் விட்டுரும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு நேரம் சரியில்லை. ஆனால் அதை உங்கள் கையில் தான் இருக்குது. தான் எப்படி உச்ச நிலையில் கொண்டு வரணுமோ அந்த தன்மையை கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. இப்படி தேவையில்லாத இடையூறில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா சட்ட சிக்கலுக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளோ வந்துச்சுன்னா உங்கள் லைஃப் நல்லா இருக்காது. விட்டு கொடுத்து போங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் யோகமான ராசி. ஆணும் பெண்ணும் எந்த ராசியில் இருந்தாலும் உங்களுக்கு யோகமான ராசி கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா கல்லு மண்ணு சுமந்தாது பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு காப்பாற்றிடுவாங்க. யோகமான ராசி குறையில்லாமல் இருக்கணும். உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க. ராசிக்கு 6வது வீடு கன்னி ராசி. அற்புதமான ராசி. தாய்மை குணத்திலையும் அன்புலையும் பண்புலையும் நோயாளிகளை அரவணைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ராசி கன்னி ராசி. பொதுவாக இந்த கன்னி ராசிக்கு 7வது வீட்டில் தான் சனி பகவான் பெயர்ச்சி. 7வது வீட்டுக்கு அதிபதி குரு பகவான். நிறைய நர்ஸு, நிறைய டாக்டரு, நிறைய சார்ட்டர்டு அக்கௌண்ட், பேங்க் சம்பந்தப்பட்ட படிப்போ பேங்க் சம்பந்தப்பட்ட வேலையோ, சொல்லப்போனால் இவங்களும் போலீஸ் சொல்லக்கூடிய அமைப்பில் நல்ல ஒரு வேலையும் இவங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக கன்னிராசிக்கு 7வது வீட்டில் தான் சனி பகவான் பெயர்ச்சி. உங்களுக்கு யோகம். சனி பகவான் சொல்லிட்டாலே அற்புதமான ஒரு ராசியுடைய தன்மை உடையவர். கோயில் கட்ட போறீங்க,
கும்பாபிஷேகம் பண்ண போறீங்க, தானம் தர்மம் பண்ணக்கூடிய ட்ரஸ்ட் ஆரம்பிக்க போறீங்க, படிக்க வேண்டிய பிள்ளைங்க படிப்புக்கு ஏதாவது ஒரு படிப்பு சம்பந்தப்பட்ட கோர்ஸ் ஃப்ரீயா எடுத்து பண்ண போறீங்க. தான் வாழ்க்கையை மக்களுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஜாதகம் இந்த கன்னிராசிக்காரங்க. குடும்பத்தை பற்றி ஆசை வராது. தன்னை நம்பினவங்களுக்கும் தன்னை மக்களுக்கும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதக தன்மை இந்த கன்னிராசி. இந்த கன்னிராசியில் 3 நட்சத்திர பாதங்கள் ரொம்ப பலமாக இருக்கு. கன்னிராசி உத்திர நட்சத்திரம், கன்னிராசி ஹஸ்த நட்சத்திரம், கன்னிராசி சித்திர நட்சத்திரம். அப்ப சூரியன் சந்திரன் செவ்வாய் 3 நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த கன்னிராசி. அரசியல்ல பிரவேசம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஜாதகமும் இதுல இருக்கு. சூரியனா சயின்டிஸ்டா மருந்து கண்டுபிடிக்கிற அமைப்பையும் மருந்து கொடுக்கக்கூடிய அமைப்பையும் ஒரு படிப்பையும் கொடுக்கக்கூடிய தன்மை சந்திரன் இருக்கு. 2வது செவ்வாய் பலமா இந்த ஜாதகத்துல இருக்கு. அரசியல்ல பிரவேசம் பண்ணக்கூடிய ஜாதகமும் போலீஸு இராணுவம் அப்படி படிக்கக்கூடிய நாட்டுக்காக தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ஜாதகமும் நிறைய இதில் நர்ஸு தான் இருப்பாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இன்ட்ரோ ஆகக்கூடிய தன்மை உடைய படிப்பு தான் படிப்பாங்க. டாக்டராகவும் ஆகலாம், நர்ஸ் ஆகலாம், ஆம்புலன்ஸ் ஓட்டலாம், ஆயா வேலை பார்க்கலாம், இல்லை ஏதாவது ஒரு தன்மை அந்த மருத்துவத்தை சம்மந்தப்பட்டது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நிறையவே இருக்கு. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு யோகம், சம்பள உயர்வு வரப்போகுது, உங்க படிக்கக்கூடிய பிள்ளைங்க நல்லா படிக்கக்கூடிய தன்மை வரப்போகுது. இந்த டைம்ல பிள்ளைங்களை இந்த டாக்டருக்கு படிக்கக்கூடிய பிள்ளைங்களா இருந்தால் டாக்டர்ல உச்ச நிலையில அடைய போறீங்க. இப்படியாம்பட்ட தருணமும் இந்த கன்னிராசிக்கு உண்டு. ஆனா இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசு, ஒரு முன்ன பின்ன, ஒரு 15 வயசுல இருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும். தீராத நாகதோஷத்துல நீங்க ஆள்படுவீங்க. கால தாமதமா திருமணம் பண்ணணும். சீக்கிரத்துல கல்யாணம் முடிச்சிங்கன்னா கன்னிராசியில் இருக்க வேண்டிய பெண்களுக்கு 2 தாரம். ஆண்களா இருந்தாலும் உன் காதல் தோல்விதான் அடையும். அப்படி ஒருவேளை கல்யாணம் காட்சி முடிஞ்சு நல்லபடியா இருந்தீங்கன்னா ஒரு 3 நாள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. தாயி தன்னுடைய கணவனை விட்டு ஒரு 3 நாள் பிரிஞ்சிருந்து மறுபடியும் வீட்டுக்கு வாங்க. இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தோஷம் ஒன்றும் பண்ணாது. ஆனால் 30-35 வயசுக்கு மேலே நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை வரும். வெளிநாடு வெளி தேசத்தோடைய தொடர்பு வரும். பல ட்ரஸ்ட் ஆரம்பித்து சம்பாதிக்கலாமான்னு ஆசை வரும். இப்படி எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைகளை கன்னிராசிக்காரங்களுக்கு 30 வயசுக்கு மேலே தான் உண்டு. அப்போ இந்த கன்னிராசிக்காரங்க தன்னுடைய அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி கிட்ட அரவணைங்க, முருகக் கடவுளை வழிபடுங்க, சிவபெருமான வழிபடுங்க, சந்திரன் சொல்லக்கூடிய சந்திர பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த கன்னிராசி நேயர்களுக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி யோகத்தை தான் கொடுக்கும். இடம் பொருள் ஏவல் 1, 2, 6, 8, 10, 12 தான் துர்ஸ்தானம். உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல இடத்துல தான் இருக்காரு. 7வது வீட்டில் தான் சனி பகவான் இருக்காரு. திடீர்னு தனவரவை கொடுப்பாரு. ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க. ஏன்னா ராசிக்கு 7வது வீடு மீன ராசி. டாக்டரும் காதலிச்சுக்குவீங்க, டீச்சரும் காதலிச்சுக்குவீங்க. கல்யாணம் ஆனாலும் சரி தப்பான தொடர்பில் மாட்டிக்குவீங்க. இப்படி படிக்கக்கூடிய தன்மையில் இருக்க வேண்டிய படிக்கிற ஆண் பெண்களுக்கு காதல் சொல்லக்கூடிய நோயில நீங்க மாட்டுவீங்க. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவானா இருந்தாலும் அந்த குரு பகவான் வீட்டில் சனி பகவான் பிரவேசம் பண்றனால பெண்களுக்கு ஆபத்து. அழகான பெண்கள், அறிவான அன்புள்ள பண்புள்ள படிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்களுக்கு வயது முதிர்ந்த டீச்சர்னாலேயோ இல்லை உங்களுக்கு இருக்க வேண்டிய குருனாலேயோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு உங்களுடைய ஆசிரியர்னால உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அது எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஆட்டோ டிரைவர் ஸ்கூல்ல கூட்டிட்டு போனா அந்த ஆட்டோ டிரைவர் கூட உங்க மேல தப்பான பார்வை பார்ப்பான். வேன்ல போனீங்கன்னாலும் வேன் டிரைவர் உங்களை தப்பா பார்ப்பான். உங்க படிப்பை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய நேரம் இதுதான். நல்லா டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்லுவீங்க, 5 வருஷம் டாக்டர் படிப்பு, 12th படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாவே தேவையில்லாத பிரச்சனை உங்க மேல உருவாகும். ரோட்ல போறவங்க கூட உங்களை அப்சர்வ் பண்ணணும்னு ஆசைப்படுவான். அந்த தன்மையில உங்களுக்கு பிரச்சனை வருது. ரொம்ப கவனமா இருக்கணும். தன்னுடைய ஃபோக்கஸ் என்ன? படிப்பு. தேவையில்லாம இந்த இடையூறுகளில் எதுவும் மாட்டாம அவங்கவுங்க தாய் தகப்பங்கிட்ட நல்லபடியா இருந்து தெளிவா வரணும்.
பொதுவாக இந்த கன்னி ராசிக்காரங்க தன்னுடைய தாய் தகப்பனுடைய கண் பார்வையில தான் இருக்கணும். சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி சொந்தம் சித்தப்பா பெரியப்பா வீட்டில் போய் தங்குனீங்கன்னா அவப்பேர் ஏற்படுவீங்க. சொந்தத்தினாலேயே அவப்பேர் ஏற்படுவீங்க. அந்த ஊர்ல தேவையில்லாத பிரச்சனை மாட்டிக்கக்கூடிய தன்மை உண்டு. கன்னிராசிக்காரங்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கு, குழந்தை பிறக்கத்துல பிரச்சனை இருக்கு. நீங்க கால் மேல காலை போட்டு உட்காராதீங்க. கால் மேல காலை போட்டு சயின்ஸாவே ஒரு விஷயம் இருக்கு. இந்த 2 எலும்பும் இந்த குடல் இப்படி அமுக்கும் போது குழந்தை பிறப்ப கர்ப்பப்பையை இந்த எலும்பு தாக்கும். அப்ப நாளைக்கு உங்களுக்கு குழந்தை பிறக்கத்துல ஒரு தடை இருக்கு. நீங்க கால் மேல காலை போட்டு உட்காராதீங்க. இதுலயே ஒரு விஷயம் இருக்கு. கால் மேலே காலை போட்டு தான் உங்கள் பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கலன்னு சொல்லக்கூடிய தன்மை இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக உட்காருங்க. தண்ணி நிறையா குடிங்க, இளநீ நிறையா குடிங்க, நல்ல லிக்விட் ஐட்டம் நிறையா குடிங்க. தண்ணி எண்ணெய் வயிற்றில் தடவுங்க. ஏன்னா உங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையே இருக்குது. கன்னி ராசிக்காரங்களுக்கு தான் நோய் சீக்கிரம் தாக்கும். அந்த நோய் டாக்டராக இருந்தாலும் இந்த பிரச்சனை தான் வரும். அதனால பொறுமையாக தெளிவாக அலசி ஆராய்ஞ்சு தான் வாழ்க்கை தத்துவத்தை நல்லா கடைபிடிச்சு வாழ்ந்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க சூப்பராக வாழலாம். ஏமாற்றம் அடைஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை 0 உச்ச நிலையில் நீங்கள் போக மாட்டீங்க. பல அவமானம்லாம் படுவீங்க. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நேரம் நடக்க போகுது. சனி பகவான் ராசிக்கு 7வது வீட்டில் தான் இருக்கிறாரு. இந்த காதல் மோகத்தை மட்டும் கொஞ்சம் விட்டுப்பிடிங்க. அதே போல கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆனவங்களுக்கு 2வது திருமணம் நடக்கக்கூடிய நேரமும் இதுதான். ஆனால் அதுலேயும் ஏமாறுவீங்க. பார்த்து பருவிச்சு நல்ல ஜாதகமாக உங்கள் இணையை சேர்த்துக்குங்க, துணையை சேர்த்துக்குங்க. தேவையில்லாமல் உங்களை அர்ப்பணிச்சுக்காதீங்க, மாட்டிக்குவீங்க. நல்ல நேரம் வருது, சூப்பராக இருப்பீங்க. விஷ்ணு பெருமானை வேண்டுங்க, பெருமாளை நினச்சிக்கிட்டு வாங்க. படிக்கிற பிள்ளைங்க பெருமாளை காதலிங்க, முருகனை காதலிங்க. காதல்லாம் அவங்கள நினைங்க, அவங்க பாட்டை கேளுங்க, அவங்கள பற்றி கேளுங்கனாவே நல்ல கணவர் அமைவார். சூப்பராக இருப்பீங்கய்யா. சிவாய நம. ராசிக்கு 7வது வீடு துலாம் ராசி. ஒரு நீதிமான், அன்புக்கும் பண்புக்கும் அனுசரணையான உடையவங்க, அதிகார தோரணை உடையவங்க, ஆசை பாசமா இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க. யோகங்கள் நிறைஞ்ச துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. காரு வீடு பங்களாக்கள்லாம் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுல கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஏன்னா இந்த சுக்கிர பகவானுடைய அமைப்புக்கு 6வது வீட்டில் தான் சனி பகவான் இந்த வருஷம் பேச்சு ஆறாரு. 6, 8, 10, 12 துர்ஸ்தானம் கூட. ஆனால் 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்க வேண்டிய குரு வீட்டில் தான் சனி பகவான் பேச்சு ஆகிறாரு. உங்களுக்கு தான் யோகம். ஏன்னா துலாம் ராசியில சுவாதி நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் சொல்லக்கூடிய 3 நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த துலாம் ராசி. குரு பகவான், ராகு பகவான், செவ்வாய் பகவான் 3 பேருமே இருந்து இந்த துலாம் ராசி அதிபதி வீட்டில் பிரவேசம் பண்ணக்கூடிய ஜாதகத்தன்மை உடையது. அரசியலில் நீங்கள் செல்வாக்க வரப்போறீங்க. லா நிறைய இதில் படிக்கலாம், அரசியலில் பிரவேசமாகலாம். ஏன்னா செவ்வாய் ராகு குரு இருக்கு. காவல்துறை நிறைய இருக்கலாம், பேங்க் சம்பந்தப்பட்ட படிப்பு இருக்கலாம், குரு சம்பந்தப்பட்ட தன்மை இருக்கிறதுனால நீங்களும் இந்த ஜாதகத்தில் தெளிவானவங்க தான். ஆனால் ஒரு கட்ட காலம் ஒரு 35 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்ட ஜாதகம் தான். இப்போ இருக்க வேண்டிய இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு யோகம். 6ஆம் இடத்துல தான் சனி பகவான் இருந்து குரு பகவான் வீட்டில் இருக்கிறனால உங்க பிள்ளைங்க துலாம் ராசியாக இருக்க வேண்டிய பிள்ளைங்களுக்கு படிப்பு ஞானம் வரும். அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு. அந்த மாதிரியான ஒரு நேரங்கள் துலாம் ராசியில இருந்திருந்தாலும் துலாம் ராசிக்கு இப்ப கடந்த ஒரு 8 வருஷமாவே சனி பகவானுடைய பார்வை பலம் இல்லை. நஷ்டம்தான் காணிக்கிட்டு இருப்பீங்க, கஷ்டம்தான் காணிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அவமானம் அவப்பேர் ஒரு பக்கம் பட்டுக்கிட்டு இருந்தாலும் விரயத்துலதான் நீங்க சனி பகவான் உங்களுக்கு நிறைய வேந்திருக்கு. எப்படா நம்மளுக்கு விடிவு காலம் வரும், எப்படா யோக தசை வரும் சொல்லக்கூடிய ஆசை பாசத்துல இறைவனை தேடி நாடிக்கிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் மதமே மாறி இருப்பீங்க, தான் மதத்துக்கு அகென்ஸ்டாவே இருந்திருப்பீங்க, நாட்டுக்கும் அகென்ஸ்டா இருப்பீங்க, வீட்டுக்கும் அகென்ஸ்டா இருந்திருப்பீங்க. இந்த துலாம் ராசிக்காரங்க ஒரு கட்ட காலத்தில் இந்த 2008 இருந்து இந்த 2025 வரைக்கும். ஆனா துலாம் ராசிக்காரங்களுடைய கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரம் உண்டு. ஆனா கணவன் மனைவி பிரிஞ்சிராம இருந்தீங்கன்னா, கணவனுக்கு துலாம் ராசி இருந்துச்சுன்னா மனைவி தான் யோகக்காரி. தான் கணவனுக்காக சாமியை நல்லா வேண்டி எந்த குறையும் வரக்கூடாதுன்னு தாம் புருஷனோட பிரயாணிச்சு பல தீர்த்த யாத்திரைகள்ல இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க உத்தமி புதல்வி துலாம் ராசிக்காரையுடைய மனைவி. மனைவி
ஏன்னா உங்க மேல அளவு கடந்த ஆசை பாசம் வச்சிருக்காங்க உங்க மனைவி. அவங்கள வழிபடுங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு gift கொடுங்க. துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்க மனைவி சூப்பர் ஜாதகம். நீங்க சாமியே கும்பிட மாட்டீங்க. ஆனா உங்களுக்காக இவங்க சாமி கும்பிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு தருணம் துலாம் ராசிக்கு சனி பகவானுடைய பார்வை முடிஞ்சு போச்சு. ராசிநாதனுக்கு நேர் வீட்டுல ரிஷப ராசியில குரு பகவானுடைய பலன் வந்துருச்சு. ஆனா 6ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் வீட்டுல தான் சனி பகவான் பிரவேசம் பண்ணனால உங்களுக்கு ஒரு யோகமும் இருக்கு. வேணும்னா 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அரசியல்ல பிரவேசிக்கணும்னு சொல்லி வேட்புமனு தாக்கல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் கிடைக்கும். கலைத்துறையில பிரகாசமா வரணும்னு கேட்டு சாதாரண நடிப்புல ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சா கூட உச்சநிலை கேரக்டர் உங்களுக்கு தான். படிப்புல சிறந்து விளங்கி அரசு சம்பந்தப்பட்ட வேலை வரணும் கேட்கக்கூடிய தோரணை வந்தாலும் உங்களுக்கு தான். ஆனா ஏன் இப்போ உங்களுக்கு நேரம் சரியில்லை, ஏன் மறுபடியும் இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா? ராசிக்கு 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய மீன ராசியில ராகுன்னு ஒரு கிரகம் இருக்கு. அந்த தோஷம் நாக தோஷத்தினால தான் நீங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த நாக தோஷத்துக்கு ஒரு சாந்தி கொடுங்க. வசதி வாய்ப்பு இருக்கிறவன் பசு தானம் கொடுங்க. வசதி வாய்ப்பு கம்மியா இருக்கிறவன் ஒரு நாக பிரதிஷ்டை வாங்கி அதை கோயில பிரதிஷ்டை பண்ணுங்க. உண்மையா சொல்றேன், துலாம் ராசிக்காரங்க பட்ட துன்பத்துக்கு பிராய்த்தமே கிடையாது. நஷ்டம், கஷ்டம், அவப்பேரு, அவமானம், இன்னல், துன்பம் அடைஞ்சவங்க தான். ஆனா வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு யோகம் இருக்கு. இப்போ ராகு பகவான் இருக்காரு, அதுக்கு மட்டும் ஒரு சாந்தி, ஒரு நாக பிரதிஷ்டை பண்ணுங்க. முறையான பிரதிஷ்டை பண்ணுங்க. உங்க தலையெழுத்தே மாறும். பட்ட துன்பத்துக்கெல்லாம் பிராய்ச்சித்தம் கிடைக்கும். விட்டது எல்லாமே தொழில் ஓங்கும். நஷ்டமானதுக்கு உண்டான லாபம் கிடைக்கும். இந்த துலாம் ராசிக்காரங்க 50-55 வயசுக்கு மேல ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையில்லாத மர்மமான முறையில தேவையில்லாம பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. ஒரு கண்டமும் இருக்கு. துலாம் ராசிக்காரங்க தான் ஆசைகளை குறைச்சிக்குங்க. அடுத்தவன் மனைவி மேல இருக்க வேண்டிய ஆசைகளை குறைங்க. அடுத்தவன் சொத்து மேல இருக்க வேண்டிய ஆசைகளை குறைங்க. இப்படி அடுத்தவன் மனைவி அடுத்தவன் பொருள் மேல ஆக்குபே பண்ணணும்னு அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா 6ஆம் இடம் கண்டம். ராசிக்கு 6வது வீடு, துலாம் ராசிக்கு 6வது வீடு மீன ராசியில சனி பகவான் உங்களுக்கு தக்க தண்டனை கொடுப்பாரு. அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருள் ஆக்குபே பண்ணாதீங்க. நல்லா வாழுங்க. கஷ்டப்பட்டவன் உண்மையால நல்லா இருப்பீங்க. இப்படி மனைவியை நேசிங்க. மனைவி மேல அன்பு செலுத்துங்க. வெள்ளிக்கிழமை வாரத்துக்கு ஒரு முறை மனைவியை கூட்டிட்டு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க. உண்மையா நல்லா இருப்பீங்க. இருதாரத்து உள்ள தோஷக்காரங்க இந்த துலாம் ராசிக்காரங்க 100க்கு 70% ஆணா இருந்தா மனைவிக்கு தெரிஞ்சும் தெரியாம துரோகம் பண்ணுவீங்க. இதே பெண்ணா இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனை வந்துட்டு போக வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு. விட்டுருங்க. ஃபாஸ்ட் அகமகிழ்ந்து வாழுங்க. கணவன் மனைவி பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழுங்க. குலதெய்வத்தை வேண்டுங்க. முன்னோரை நினைங்க. மூத்தோரை நினைச்சு வந்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய 5 வருஷம் யோகம்தான். அஷ்டம சனிலாம் உங்களுக்கு கிடையாது, முடிஞ்சு போச்சு. 7ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல தான் இந்த ஜாதகத்தன்மை. துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் சனி பயிற்சியும் இருக்கு, ராகு கேதுடைய தன்மையும் இருக்கு. குறையில்லாம இருப்பீங்க. நல்லபடியா வாழுங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஆன்மீக சம்பந்தப்பட்ட பாருங்க. மனைவியை நேசிங்க. ஆண்கள் பெண்கள் கணவனை நேசிங்க. உங்க கஷ்டம் எல்லாமே விலகி போச்சு. இனிமே உங்களுக்கு குருவுடைய ஆதிபத்தியம் நல்லா இருக்கு. நேரத்தை தழுவு ஊற்றாதீங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்ல நேரம் வருது, விடிவு காலம் வருது. அரசியலையும் பிரவேசிக்கலாம், கலைத்துறையிலையும் பிரவேசிக்கலாம், படிப்பு சம்பந்தப்பட்டதிலையும் பிரவேசிக்கலாம். அப்படி ஒரு நேரங்காலம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய், ராகு, குரு 3மே பலம்தான். குருவுடைய வீட்டில் தான் சனி பயிற்சி. உங்களை ஒன்றும் பண்ணாது, பயப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க. சிவாய நம. ராசிக்கு 8வது வீடு விருச்சிக ராசி. யாரையும் நீங்க பொதுவா நம்ப மாட்டீங்க. நம்பினவங்களுக்கு உயிரே கொடுக்கக்கூடிய ஜாதகம். உங்க ராசியோடைய தன்மை ஒரு கருந்தேலு. கருந்தேலு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்பாது யாரையுமே. அப்படி ஒரு தன்மை உடைய ஜாதக தன்மை தான் நீங்க. ஆனா இந்த விருச்சிக ராசிக்கு 3 நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த விருச்சிக ராசி. பொதுவா விசாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான், அனுஷ நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான், கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவான். அப்ப இந்த விருச்சிக ராசியில 3 நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த விருச்சிக ராசி. யோகம் நிறைஞ்ச ராசி. படிச்சிருக்க வேண்டிய ஜாதகம்.
தோட்டம், நிலம், சொத்து பத்துகள் நிறைய இருக்கக்கூடிய ஜாதகம். புதன் சொல்லக்கூடிய கலைத்துறையில பிரகாசமாகக்கூடிய ஜாதகம். கலைத்துறை சம்பந்தப்பட்ட படிப்பு, அது எந்த படிப்போ, ஒரு கேமராமேனாக இருக்கலாம், இல்லை ஏதோ இருக்கலாம், அந்த கலைத்துறையை சம்பந்தப்பட்ட படிப்பு உங்களுக்கு யோகம். பொதுவாக விருச்சிக ராசிக்கு விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் 5வது வீட்டில் தான் சனி பெயர்ச்சி ஆயிருக்கு 2025. சனி பகவானுடைய நேரம் குருவுடைய வீட்டில் மீன ராசியில் பெயர்ச்சி இருக்கிறனால உங்களுக்கு இனிமே தான் யோகம். 2020, 2021, 2018லேருந்தே நீங்கள் கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்கீங்க, நஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்கீங்க. துலாம் ராசிக்காரங்க எப்படி கஷ்டப்பட்டாங்களோ அந்த கஷ்டம்தான் நீங்களும் பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. கருத்துள்ள மனையில் கலகங்கள், பல நஷ்டங்கள், பல அவமானம், அவப்பேர்கள், மண்ணு இழப்பு, பொண்ணு இழப்பு, கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் வேறுபாடில் பிரிஞ்சிருக்கக்கூடிய தன்மைகள், இப்படி மைண்டு டிப்ரெஷனில் பல கஷ்டத்தில் இருந்த விருச்சிக ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி யோகம். சனி பகவானுடைய ஆதிபத்தியம் குரு பகவானுடைய வீட்டில் பிரவேசிக்கிறனால கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒன்று சேருவீங்க. நிலம், சொத்து பத்துக்கள் ஏதாவது ஒரு லீகல் பிரச்சனை இருந்தால் அந்த லீகல் பிரச்சனை உங்களை பாஸ் ஆகும். உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு நேரங்காலங்கள் வருது. படிக்கிற குழந்தைங்க நல்ல படிப்பில் மேன்மைப்படக்கூடிய நேரங்காலங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு விளங்கி பிள்ளைங்களுடைய படிப்பு தன்மையில் கல்யாணம் காட்சி முடிக்கக்கூடிய நேரங்காலங்களும் கூடி வருது. அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டணும். புதன், சனி பகவான், குரு பகவான், இந்த 3 ஜாதகமே இந்த ஜாதகத்தில் பலமாக இருக்கக்கூடிய நேரங்காலத்தில் குரு பகவானை வழிபடுங்க, ஆஞ்சநேயரை வழிபடுங்க. அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க, அரசனை போல வாழ்ந்துடுவீங்க. உங்கள் பட்ட துன்பம் எல்லாமே விலகி போச்சு. இனிமே இந்த தருணத்திலிருந்து இனிமே உங்களுக்கு சனி பகவானுடைய பார்வை நல்லாயிடுச்சு. ஏன்னா அடிமட்ட தொழில் பண்ணிட்டீங்க, அடிமட்ட கஷ்டப்பட்டுட்டீங்க, படாத பாடுபட்டீங்க. தன்னையே மாச்சிக்கலான்னு சொல்லக்கூடிய தன்மையும் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்துட்டு போக வாய்ப்பு இருக்குது. இனிமே நல்லா இருக்க போகிறீங்க. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு 5ஆம் வீட்டில் தான், 5வது இடம், ராசிக்கு 5வது வீட்டில் தான் சனி பகவான் பார்வை வருது. நேரங்காலம் கூடி வருது. இதான் தருணம். சந்தோஷமாக ஏதாவது பிடிச்ச கோயில்களுக்கு, செவ்வாய் பகவான் கோயிலுக்கு போயிட்டு இல்லை முருக கடவுளை வழிபட்டுக்கிட்டு முறையாக வந்தீங்கன்னா உங்கள் குடும்பம், உங்கள் இந்த விருச்சிக ராசிக்கார மாதிரி யோகக்காரங்க யாருமே இல்லை. பட்டதெல்லாம் போதும், விட்டுருங்க. இனிமே நல்லா இருக்கக்கூடிய தருணம் உண்டு. அகமகிழ்ந்து வாழ்ந்துடுங்க, சந்தோஷமாக வாழுங்க. பல சட்ட சிக்கல் இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டுருவீங்க. பல உயர்ந்த பதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் வருது. மனைவி மக்களோடு சேர்ந்து வாழுங்க. அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு போங்க, முருக கடவுளை வழிபடுங்க. அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க, அரசனை போல வாழ்ந்துடுவீங்க. 5 ஆண்டுக்கு குறையில்லாமல் வாழுவீங்க. சனி பகவானுடைய பார்வை அற்புதமாக இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல நேரம் வந்திருக்கு. சூப்பராக வாழ போகிறீங்க. சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கையை ரசித்து ருசித்து இனிமே வாழுங்க. தான் மனைவி, தான் குழந்தைங்க, தன்னுடைய சொந்த பந்தத்தில் உற்றாரோட ஒட்டுணர்ந்து வாழுங்க. சொந்த பந்தத்தோடு வாழுங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுங்க, சொந்த பந்தத்தை எல்லாரையும் கூப்பிடுங்க. ஏன்னா நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் பண்ணாலும் குரு பெயர்ச்சி ஆனால் தான் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் ஒன்று பண்ணுறதுக்காக எல்லாரையும் கூப்பிடுங்க, எல்லா மக்களையும் சாப்பிட வைங்க. இப்படி அனுசரித்து வாழ்ந்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இனி வருங்காலம் யோக தசை தான். நல்ல நேரம் வருது. நம்மளாத்தான் நம்ம நேரத்தை எடுத்துக்கணும். ஒரு மனுஷனுக்கும் குரு பெயர்ச்சின்னா அது கிரக பெயர்ச்சி மாதிரி, கிரக பிரவேசம் மாதிரி. இப்போ எப்படி வீடு பால் காய்ச்சினா எல்லாரையும் கூப்பிட்றோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு குட்டி ஃபங்க்ஷனாக வைங்க. உங்கள் பிள்ளைங்களோ, உங்கள் மனைவியோ, இல்லை உங்களுக்கோ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனை ஒரு கெட் டுகெதர் மாதிரி போடுங்க. உங்கள் சொந்த பந்தத்தை எல்லாத்தையும் கூப்பிடுங்க. வேறு ஏதாவது ஒரு குட்டி ஃபங்க்ஷனாக வந்து சொந்தத்தை கூப்பிடுங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு குரு தசை நடக்கும், யாருக்காவது ஒருத்தருக்கு சுக்கிர தசை நடக்கும். அவங்க பாதம் பட்டு உங்கள் வீட்டில் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போனாங்கன்னா உங்கள் வீடு செழிப்பாகும். மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழுங்க. நல்லா வளரக்கூடிய நேரம் இருக்குது. குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான் 3மே இந்த ராசியில் பலமாக இருக்குது. கலைத்துறையில் பிரகாசிக்குன்னா கூட இந்த ராசியில் ஒரு அமைப்பு இருக்குது. காவல்துறையில் பிரகாசிக்கினாலும் இந்த அமைப்பு இருக்குது. லீகல் படிக்கக்கூடிய தன்மை உடையவங்களும் இந்த ராசியில் நல்லா இருக்குது. உங்கள் பிள்ளைங்களை லா படிக்க வைக்கலாம், டாக்டருக்கு படிக்க வைக்கலாம்,
அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு படிப்பு படிக்க வைக்கலாம். யோகமான நேரம் விருச்சிக ராசிக்கு உண்டு. 7 சனி எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே மண்ணும் பொன்னாக போகுது. பூர்வீக சொத்து வந்தால் அந்த பூமியை தொட்டு கண்ணில் ஒத்துங்க. அந்த பூமியில் விளையக்கூடிய செடி கொடிகளுக்கு மஞ்சள் குங்குமம் கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிடுங்க. பூர்வீக சொத்து போகாது. விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்கு நேரம். அகமகிழ்ந்து வாழ்ந்துடுங்க. நல்லா வாழக்கூடிய நேரம் இருக்குது. பட்ட துன்பம் எல்லாமே விலகி போச்சு. பாலகன் குரு உதயமாச்சு. இனிமே தொட்டது விளங்க போது. உன் குலம் தலைக்க போது. ஆனால் விருச்சிக ராசியில கொற்றவனுடைய புத்திரர்கள்னால தான் உங்களுக்கு யோகம். உங்கள் குழந்தைங்கள்னால தான் உங்களுக்கு யோகம். குழந்தைங்களை அனுசரணையாக வச்சுக்குங்க. அவங்களுடைய படிப்புக்கோ திருமணத்துக்கோ வேலைக்கோ ஹெல்ப் பண்ணுங்க. இப்படி வேலை பார்த்து பண்ணிங்கன்னா உங்கள் ஜாதகம் நல்லாயிருக்கும். இந்த ஜாதகத்தன்மை அற்புதமாக வளரக்கூடிய நேரமாக இருக்குது. நல்லா இருக்கக்கூடிய தன்மை. வீணாக விரயம் ஆயிக்காதீங்க. கணவன் மனைவிக்குள்ள வீணாக சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. விருச்சிக ராசிக்கு இப்போ நல்ல நேரம் நடந்துக்கிட்டு இருக்கு. நேரங்காலம் கூடி வரும்போதே எல்லாரையும் அரவணைங்க. அற்புதமாக வாழுவீங்க. பொதுவாக இந்த விருச்சிக ராசிக்காரங்க வழிபடக்கூடிய தெய்வம் யாருக்கு தெரியுமா? செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய பழனி முருகர். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பழனி முருகரை வழிபடுங்க. கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிறவங்க கொக்கை சுப்பிரமணியத்தை வழிபடுங்க. இப்படி முருகரை மனசார வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உச்ச நிலை தான். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கட்டிட தொழிலாளிங்க, இப்படி சாதாரண மண் சம்பந்தப்பட்ட மண்ணில் உறக்கூடிய தன்மைப்படக்கூடிய வேலை வாய்ப்பு செய்கிறவங்க இனிமே நல்லா இருப்பீங்க. அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க. நல்ல நேரம் வருது. முருகனை பிடிங்க. எங்கே இருந்தாலும் முருகன் கோயிலுக்கு ஒரு வணக்கம் ஒன்று போடுங்க. ரோட்லேருந்து கோயில் கோபுர தரிசனம் பார்த்தாவே போதும். நீ சாமி கும்பிடணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் இருந்தே கோபுர தரிசனம், ரோட்லேருந்தே கோபுர தரிசனம். இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சூப்பர் நேரம். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய பழனி முருகர். நல்லா இருப்பீங்க. ராசிக்கு 9வது வீடு தனுசு ராசி. ஒரு ஃபோக்கஸ் உடைய ராசி, ஒரு குறிக்கோள் உடைய ராசி. அப்படி ஒரு தன்மை உடைய இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 3 நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த தனுசு ராசி. மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். அப்ப கேது பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான் 3மே இந்த தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் வீட்டில் இருக்கிறாங்க. நல்ல ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் பேசுறவங்க, ஆன்மீக தோரணம் உடையவங்க, சாமியை வச்சு சாப்பிட்றவங்க, சாமியோடைய ஞானம் கிடைக்கக்கூடியவங்க, கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடியவங்க, காவல்துறையில் பிரகாசிக்கக்கூடியவங்க, அரசியலில் பிரகாசிக்கக்கூடியவங்க. இந்த 3மே குருவுடைய வீடு தான். ஆனால் சனி பெயர்ச்சியும் உங்கள் ராசியில தான். அதாவது மீன ராசியில தான். மீன ராசிக்கு அதிபதி குரு பகவானா இருக்கிறனால தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி உச்ச நிலையில் கொடுக்க போகுது. அரசியலில் நீங்கள் பிரவேசிக்கலாம், கலைத்துறையில் பிரவேசிக்கலாம், ஆன்மீகத்திலையும் பிரவேசிக்கலாம். அப்படி ஒரு நேரங்காலங்கள் பரிபூர்ணமான சக்தி தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஆனால் இதுதான் இன்னல், இதுதான் துன்பம், இதுதான் இடைஞ்சூறுங்கக்கூடிய பல சிக்கல்களையும், பல சட்ட சிக்கல்களையும், பல லீகல் ஒபீனியன்களில் பல லீகல் பிரச்சனைகளையும் நீங்கள் ஆள்பட்டிருப்பீங்க. நடந்திருக்கும். நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அந்த வேலையில் ஒரு இடையூறு வரும். ஏதாவது ஒரு கம்பெனி வச்சுருப்பீங்க, அந்த கம்பெனியில் வீணான அவப்பேர் வரும். இப்படி அவப்பேரையும் அவமானத்தையும் இழப்பையும் சந்திச்சிருக்கக்கூடிய நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கணவன் மனைவி கூட ஒட்டுணர்ந்து போயிருக்கணும். ஆனால் இந்த ஜாதகத்தில் ஒரு 60% பிரிஞ்சு தான் இருப்பீங்க. அப்படி பிரிஞ்சிருந்தவங்க இனிமேல் நீங்கள் ஒன்று சேரக்கூடிய நேரம் 2025 சனி பயிற்சி. தேவையில்லாத டிப்ரெஷன், தேவையில்லாத மன சஞ்சலப்பு, தேவையில்லாத மனக்கசப்பில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடாகி உங்கள் குழந்தைங்களுடைய படிப்பு தான் இன்னைக்கு வீணாக போயிருக்கும். நம்பி ஏமாறக்கூடியவங்க நீங்கள். பல ஆன்மீக சொற்பொழிவார்கள்கிட்ட நீங்கள் ஏமாறக்கூடியவங்க நீங்கள். கோயிலில் பூசாரிங்கிட்டெல்லாம் நீங்கள் ஏமாறக்கூடியவங்க நீங்கள். ஸ்பிரிச்சுவல்ஸில் நீங்கள் ஈஸியாக ஆள்பட்டு ஏமாந்துருக்கக்கூடியவங்க நீங்கள். இனிமே தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. ஆணை பொறுத்த வரைக்கும் குறை கிடையாது. பெண்ணாக பிறந்திருந்தா தான் கஷ்டம். கணவனோட அதிகமாக நீங்கள் தான் சம்பளம் வாங்குவீங்க. அந்த காழ்ப்புணர்ச்சியே உங்கள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்திருக்கக்கூடிய நேரம் உண்டு.
தனுசு ராசியில நிறைய காவல்துறைகள் இருக்கலாம். தனுசு ராசியில பொதுவா பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஆட்சி பீடத்தில் இருக்கிறனால அரசியல்வாதிகள் நிறைய இருக்கலாம். சுக்கிர பகவான் நல்லா பிரவேசிக்கிறதுனால கலைத்துறையில பெரிய ஆளா இருக்கலாம். என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் 30-35 வயசுக்கு உடையக்கூடிய பெண்களோ ஆண்களோ கஷ்டம்தான் பட்டிருப்பீங்க. சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு ஒரு குறை வராது. முதிர்ந்த முத்தின ஸ்டேஜில் ஒரு 30-35 வயசுக்கு மேல கணவனுக்கும் மனைவிக்கும் ஆவாது. இது விதி. அந்த விதியை மதியால வென்று தான் வீட்டுக்காரர் கணவனோட அனுசரிச்சு போயிருந்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய சனி பெயர்ச்சி அடுத்த 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு யோகம் நல்லா வந்திருப்பீங்க. ஆனா ஆக விடாது. அடுத்தவனுடைய கெட்ட பார்வையும் சொந்த பந்தத்தோடைய சூனியத்தோட வாழ்ந்திருக்கக்கூடிய தன்மை இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. நிலையான புத்தி இருக்காது. புத்தியை கடன் கொடுத்திருப்பீங்க. அந்த தன்மையும் தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. உயர் அதிகாரிகளுடைய ப்ரெஷர் உங்களுக்கு அதிகமா வந்துட்டு போயிருக்கும். நல்ல உச்ச நிலை இருந்தால் கூட அடிப்படையில் வரக்கூடிய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் ஒன்று இருக்கும். பல கவலைகளையும் கஷ்டங்களையும் சந்திச்ச தனுசு ராசி. ஆனால் சனி பகவான் பெயர்ச்சி நல்லா இருக்கு. நல்ல நேரம் வரப்போகுது. சூப்பராக வாழ போறீங்க. விட்டு கொடுத்து வாழுங்க, கெட்டு போக மாட்டீங்க. விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லைன்னு ஒரு வாசகமே இருக்கு. மனைவி அதிகம் சம்பளம் வாங்குறாளா சரி அப்படின்னு கேட்டுக்குங்க. கணவன் அதிகம் சம்பளம் வாங்குறாங்களா சரின்னு கேட்டுக்குங்க. அதை சர்ச் பண்ணாதீங்க. அவங்கள இந்த காசை என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறது தப்பான தொடர்பை நீங்களாம் ஏற்படுத்திக்காதீங்க. தப்பான தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுடைய மாமியார் ஆவாது, பெண்ணுக்கு மாமனார் ஆவாது, புருஷனும் ஆவாது. இந்த 3 பேருமே தனுசு ராசியோடைய பெண்களுக்கு ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க, அகைன்ஸ்டாக தான் இருப்பாங்க. அந்த டிப்ரெஷனே தான் புருஷனே நம்மளுக்கு கூட இல்லையே, தாய் தகப்பன் பேச்சை கேட்குறானே அப்படி சொல்லக்கூடிய டிப்ரெஷனில் நீங்கள் விலகித்தான் இருப்பீங்க. விட்டு பிடிங்க, உண்மையாக நல்லா இருப்பீங்க. பட்ட துன்பம் எல்லாம் போதும், பட்ட நஷ்டம் எல்லாம் போதும். இனிமே நல்லா இருக்கக்கூடிய நேரம் தனுசு ராசிக்கு இருக்கு. தனுசு ராசி அற்புதமான ராசி. நல்ல நேரம் உங்களுக்கு இப்போ வரக்கூடிய நேரம் உண்டு. அகமகிழ்ந்து வாழ்ந்திடுங்க. அன்பா பண்பா அனுசரணையோட வாழுங்க. வாழ்க்கையில உச்ச நிலைக்கு போவீங்க. உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய நேரம் உண்டு. பல சக்திகள் பல ஸ்டார்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் உண்டு. நீங்க நிரபராதின்னு சொல்லி உங்களுடைய தன்மை கேஸு முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏதாவது கேஸ் இருந்திருந்தா கொலை களவு பண்ணி ஜெயிலில் இருந்தா கூட நீங்க நிரபராதி ஆயிடுவீங்க. இனிமே திருந்திடுவீங்க. அந்த திருந்துற தன்மையை திருத்தி கொடுக்கக்கூடிய தன்மை சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டார். கஷ்டம் கொடுத்துட்டாரு, நஷ்டம் கொடுத்துட்டாரு, கடன் சொல்லக்கூடிய நோயை கொடுத்துட்டாரு, சொத்து பத்து விற்காதனால உள்ள பிரச்சனைகளை கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டீங்க. இனிமே நல்லா இருக்க போறீங்க. சந்தோஷமா இருங்க. தான் கணவன் தான் மனைவி தான் மக்கள் தன்னுடைய சொந்த பந்தத்து மேல தெளிவா இருங்க. அவங்கவங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வழிபடுங்க. அக்கம் பக்கம் இருக்க வேண்டிய கோயில்களை வழிபடுங்க. இருந்தாலும் சனி பகவானையும் வழிபடுங்க. இது சனி பெயர்ச்சி. சென்னையில் இருக்கிறவங்க பல்லாவரத்தில் இருக்க வேண்டிய பொலிச்சூரில் இருக்க வேண்டிய சனி பகவான் கோயிலுக்கு போங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சனி பகவான் திருநள்ளாறு போய் வழிபட்டு வாங்க. சூப்பராக வாழ போறீங்க. இந்த பெயர்ச்சி உங்களுக்கு யோகம்தான். நல்லா இருப்பீங்க. துன்பம் எல்லாமே போச்சு. இனி இன்பமா வரக்கூடிய நேரம். பிள்ளைங்களுடைய படிப்பு உயர்ந்த படிப்பா போகும். பிள்ளைங்க நல்ல படிப்பு நல்ல ஞானத்தை உண்டு பண்ணி கொடுங்க. ஆன்மீக சம்பந்தப்பட்டதை சொல்லி கொடுங்க. அப்படி ஒரு நேரம் நடந்துகிட்டு இருக்கு. பொதுவாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தன்மை உண்டு. நேரங்காலம் கூடி வருது. இப்பயே தெளிவு பண்ணிக்கிங்க. வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா வாழுங்க. எந்த குறையும் உங்களுக்கு வராது. பட்ட துன்பமெல்லாம் போச்சு. இனிமே நல்ல நேரத்தை நீங்களாக தான் இது பண்ணிக்கணும். தேவையில்லாத மனக்கசப்பு தேவையில்லாத பிரச்சனைகளை ஈடுபடுத்திக்காதீங்க. கருத்துள்ள பிள்ளைங்களை கண்காணிப்பா வடிங்க. கண்ணியத்தோட வாழ வைங்க. வீடு வாங்க போறீங்க, தோட்டம் வாங்க போறீங்க, நிலம் சொத்து பத்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை உண்டு. காலதாமதமா திருமணம் நடக்கக்கூடிய திருமண ஏற்பாடுகள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. மன வாழ்க்கை நல்லபடியா அமைய போகுது. மகேஸ்வரனை போல வாழ போறீங்க. அந்த நேரம் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. நல்லா இருக்கு நேரம். நேரங்காலத்தை பயன்படுத்திக்கிங்க. தான் சொந்த பந்தத்தை வீட்டுக்கு வரவைங்க. ஒரு கெட் டுகெதர் ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிங்க. வர வச்சு யாருடைய பலமாவது குரு பகவானுடைய பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும். நல்ல நேரம் வருது. நீங்கள் தான் தெளிவு பண்ணிக்கணும். ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இப்போ பரிபூர்ணமாக இருக்குது. அரசனை போல வாழக்கூடிய ஒரு தன்மை வரப்போகுது. தான் சொந்த பந்தம் தான் சொத்து பத்தை விரயம் பண்ண மாட்டீங்க. இனிமேட்டு
விரயம் பண்ணதுக்கு கணக்கு சொல்ல முடியாது. இனிமே விரயம் பண்ண மாட்டீங்க. இருக்கிற சொத்தை வச்சு திருப்தியாக வாழ போகிறீங்க. சொந்தம் பந்தத்தோட கூடி அகமகிழ்ந்து வாழுங்க. நல்லா இருக்கக்கூடிய நேரம் வருது தனுசு ராசிக்கு. புத்தியை மட்டும் கடன் கொடுத்துடாதீங்க. ஏற்றத்தாழ்வு இருக்கும், அடிபணிஞ்சு போங்க. அன்பா பண்பா போனீங்க நாள் தனுசு ராசி மாதிரியான ஒரு யோகமான ராசி யாருமே இல்லை. ஏன்னா சனி பகவானுடைய பெயர்ச்சி மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான், தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவானோட தான் இணைவு. புதையல் சம்மந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு பூர்வீக வீடு இருக்கும், அங்கே நோன்னா கூட புதையல் கிடைக்கும். லாட்ரி உங்களுக்கு ₹1,00,000 கோடி ரூபாய் கிடைக்கும். ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லோன் கிடைக்கும். ஹவுசிங் லோன் கிடைக்கும், மார்கேஜ் லோன் கிடைக்கும், கார் லோன் கிடைக்கும். இப்படியாம்பட்ட தன்மையும் தனுசு ராசிக்கு உண்டு. நல்லா வரக்கூடிய நேரம் குறையில்லாமல் இருக்கணும். சிவாய நம. ராசிநாதனுக்கு 10வது வீடு மகர ராசி. தாய்மை குணம் உடையவங்க, பாசம் உடையவங்க, அன்புக்கும் பண்புக்கும் அனுசரணையானவங்க, ஆண்டவன் மேல அளவு கடந்த அன்பு உடையவங்க கொண்ட மகர ராசியுடைய அதிபதி சனி பகவான். யோகங்கள் நிறைஞ்ச ஒரு ஜாதகம். பொதுவாக இந்த மகர ராசியில மகரம், கும்பம், மீனம் 3வது வீட்டில் தான் சனி பகவான் பயிற்சியாக இருக்கார். இந்த மகர ராசியில 3 நட்சத்திர பாதங்களை உருவேத்தின ஒரு அற்புதமான ராசி. உத்திராடம், திருவோணம், அவிட்டம். இந்த 3மே பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாயை உள்ளடக்குனது இந்த மகர ராசி. அரசியலில் கொஞ்சம் பிரவேசம் கூடிய ஒரு ராசியும் இதுதான். லா படித்து அட்வொகேட் ஆகி ஜட்ஜ் ஆகக்கூடிய ஒரு ஜாதகமும் இவங்க தான். நல்ல சயின்டிஸ்டாக வரக்கூடிய யோகங்கள் வரக்கூடிய ஜாதகத்தன்மையும் இவங்க தான். ஏன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 ஜாதகத்துடைய தன்மை இவங்க தான். இதில் கொஞ்சம் பேர் போலீஸில் இருப்பாங்க, இராணுவத்திலையும் இருப்பாங்க. அதிகார தோரணையான ஒரு அற்புதமான ஒரு வேலையிலையும் இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கும் உண்டு. ஆனால் இப்போ இந்த 2025 2018 நீங்கள் கஷ்டம்தான் பட்டிருக்கீங்க. இன்னல், துன்பம், இடையூறல், சட்ட சிக்கல், வம்பு, தும்பு, வழக்கு, வாதம், விவாதம், வறுமை, கடன், பயம், கடன், இதில் நீங்கள் ஆள்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஜாதகமும் கூட. ஏதோ கழுத்தில் ருத்ராட்சம் போட்டிருந்தீங்கன்னா தப்பிச்சிங்க. தற்கொலையே தன்னையே மாற்றிக்கலாமான்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும். யாருடைய இதுவும் இல்லாத அளவுக்கு பல பித்து பிடிச்ச மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியாது. இறைவனையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரங்காலத்தில் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல நேரம். ஆனால் ஆண்டவனை தப்பாக நினச்சி மதம் முற்றும் மதம் மாறிந்தீங்கன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்க. இருக்கிற தெய்வத்தையே தெய்வமாக நம்மளுக்கு இது ஒரு விதி, இது ஒரு சோதனை அப்படின்னு நினச்சிருக்கிறவங்களுக்கு இந்த மகர ராசிக்கு சனி பகவானுடைய பார்வை 3ஆம் வீட்டுக்கு பிரவேசமாயிடுச்சு. அப்போ 7.5 சனியில் 5 வருஷம் பூர்த்தி ஆயிடுச்சு. இனிமே நல்லா இருக்கு. பொதுவாக இந்த மகர ராசிங்க பார்த்தீங்கன்னா பொதுவாக பெண்கள் ஏமாறுவீங்க, ஒரு ஆண் கூட ஏமாறுவீங்க, கணவனுக்கு துரோகம் பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான பிரச்சனைகளை ஆள்படக்கூடிய நேரம் உண்டு. சாமி மேலே அளவு கடந்த ஆசை பாசம் உள்ளவங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. இல்லைன்னா தேவையில்லாத சபல புத்தி உங்களுக்கு மகர ராசிக்கார பெண்களுக்கு வரும். இதே ஆண்களுக்கும் உண்டு. மனைவிக்கு துரோகம் பண்ணுவீங்க, மனைவி இருந்தும் தேவையில்லாத குரங்கு மாதிரியான ஒரு பொண்ணை பார்வை பார்ப்பீங்க. இதுவே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடாகும், சண்டை சச்சரவாகும். ஆனால் மகர ராசியோடைய பெண்களுக்கு மகர ராசியாக இருந்தால் ஆண்கள் பொறுமையாக இருந்து தான் மனைவிக்கு 7.5 நடக்குதுன்னு சொல்லி அவங்கள பக்குவம் பண்ணி தெளிவு பண்ணியிருந்தால் ஒரு குறையும் கிடையாது. இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்களை மாட்டக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உண்டு. ஆனால் இனிமே ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஆன்மீக தோரணையில் அளவு கடந்த சக்தி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 3 நட்சத்திரங்களும் யோகமாக இருக்கக்கூடிய நேரம்தான். சனி பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு யோகம். மண்ணு பொண்ணு எல்லாம் விரயமாய்ந்தா கூட இனிமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மகத்தான செய்தி இனிமே தான் உண்டு. உங்களை பற்றி இப்போ மகர ராசிக்காரங்க பெண்களாக இருந்தால் கணவனும் மனைவிக்கும் கொஞ்சம் இடையூறுகள் வரதான் செய்யும். அனுசரித்து போங்க. தாம் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, தாம் பிள்ளைங்களுடைய அனுகிரகத்தை பாருங்க.
இப்படி பார்த்து வந்திருந்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு உச்ச நிலை அடையலாம். தேவையில்லாத வேலை பார்த்துருக்கவங்களுக்கும் தொல்லை இருக்கு, சட்ட சிக்கல் இருக்கவங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனை வரும். பல இன்னலையும் இடையூறுகளையும் சந்திச்ச இந்த மகர ராசிக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி நல்லாவே தான் இருக்கு. வீடு வாங்க போறீங்க, தோட்டம் துறவு வாங்க போறீங்க, இழந்த சொத்தெல்லாம் மீட்க போறீங்க. அப்படி ஒரு நேரம் வரக்கூடிய தன்மையும் உண்டு. ஆனால் மகர ராசிக்காரங்க 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 40 வயசுக்கு மேலே பெண்கள் இருந்தீங்கன்னா ஏமாறுவீங்க ஒரு ஆண்கிட்ட. ஆசை பாசை அன்பா பண்பா அனுசரணையா அப்பா போல அம்மா போல நான் உன்னை காப்பாற்றிக்கிறேன் உன்னை வச்சு பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்கன்னா புருஷனுக்கு துரோகம் பண்ணிடுவீங்க. ஆணாக இருந்தீங்கன்னா உன்னை அம்மாவா அக்காவா அம்மாவா அப்படி பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு பொண்ணு உங்கள் லைஃப்பில் கிராஸ் பண்ணும். கவனமாக இருக்கணும், எதுலையுமே ஏமாந்துடாதீங்க. இது வரைக்கும் ஏமாந்துருப்பீங்க, இனிவே தான் குடும்பம் தான் கணவன் தான் பிள்ளைங்க தான் சொந்தம் தான் சொத்து பத்துக்கு மேலே ஆசை பாசம் வைங்க. அடுத்தவங்க மேலே ஆசை பாசம் வைக்காதீங்க, எல்லாமே ஒரு நாடகம். இன்னைக்கு நீங்கள் வயசான தோற்றத்தில் நடிக்கக்கூடிய நடிகர், நீங்கள் ஹீரோவெல்லாம் நடிக்க முடியாது. வயது முதிர்ந்த தோற்றம் இருக்கக்கூடிய கிளப்பருவம், இது ஒரு நாடகம். இது பல பிரச்சனைகளை உருவாக்குனது இந்த கடந்த 5 வருஷம், வெளியே சொல்லவே முடியாது. அப்படி கஷ்டப்பட்ட ஜாதகம் இந்த மகர ராசி. நல்ல நேரம் கூடி வருது. சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்ட போகுது. உங்களுக்கு மறுஜென்மம் கிடையாது. ஏன்னா இந்த ஜென்மத்திலே நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, இப்பிறவிலே நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, செத்து தான் பொழைச்சிருக்கிறீங்க. அந்த மாதிரி நேரம் மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. நல்ல நேரம் வரப்போகுது. விட்டு பிடிங்க. கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரிஞ்சிருந்தா கூட இனிமே சேர்ந்து வாழக்கூடிய நேரம் வருது. தாம் பிள்ளைங்களுக்காக வாழுவீங்க. பொதுவாக மகர ராசியில் நிறைய டாக்டர்னு கூட வரலாம், டென்டல் டாக்டராக வரலாம், வெட்டினரி டாக்டராக வரலாம். இப்படி தெளிவான ஒரு அமைப்பில் உள்ள மகர ராசிக்காரங்க காதல்னு கேட்டு ஒரு குறிப்பிட்ட வயசில் பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஒரு 25 29 வயசுக்குள்ளே காதல் செஞ்சால் கூட இப்போல்லாம் நடந்திருக்காது. குடும்பத்தையே பற்றற்று இருக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு. அண்ணன் தம்பிங்களை கூட இழக்கக்கூடிய நேரம் உண்டு. விட்டுருங்க, 2025க்கு மேலே உங்களுக்கு தான் யோகம். 2025 வரக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு தான் யோகம். உச்ச நிலைக்கு போக போகிறீங்க, உயர்ந்த பதவி வாங்க போகிறீங்க, பல ஸ்டார்ஸுங்களை வாங்க போகிறீங்க. ஆரோக்கியம் குன்றிருந்தவங்களுக்கு ஆரோக்கியம் மேற்படக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்கிறவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு குணமாகி ஆரோக்கியம் வர்றதுக்கான நேரம் வருது. அகமகிழ்ந்து வாழ்ந்துட போகிறீங்க, அரசனை போல வாழ்ந்துட போகிறீங்க. பட்ட துன்பத்துக்கெல்லாம் பிராயத்தம் சொல்ல முடியாது, ஆனால் துன்பத்துக்கு பிராயத்தம் இனிமே தான் உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கக்கூடிய நேரம். வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்களுக்கு யோகம். காரு வண்டி பங்களா டிரைவராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பல கஷ்டம் பல நஷ்டம் வந்திருக்கும், அதெல்லாம் விட்டு போச்சு. சனி பகவான் பார்வை உச்ச பார்வையாக வந்துருச்சு. கடந்த 5 வருஷ காலங்கள் பல மரண வாழ்க்கையிலையும் பலவிதமான பிரச்சனைகளையும் தொந்தரவுலையும் தொலைவிலையும் நஷ்டகதியாக தான் ஆயுள்பட்டிருப்பீங்க. இனிமே நல்லா இருக்கு மகர ராசிக்கு. தெரிஞ்சும் தெரியாமல் செஞ்ச சாப பாவம், தெரிஞ்சும் தெரியாமல் பண்ண தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க. ஆணாக இருந்தால் பெண்ணை மன்னிங்க, பெண்ணாக இருந்தால் ஆணை மன்னிச்சிருங்க. படிக்கிற குழந்தைங்களாம் தாய் தகப்பா மன்னிச்சு விட்டுருங்க, நல்லா வாழுவீங்க. இடையூறுகளே அதிகமாக சந்திக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை உடைய மகர ராசி நேயர்களுக்கு சனி பகவானுடைய பார்வை இன்னைக்கு ராசிக்கு 3ஆம் வீட்டில் மீன ராசியில் பயிற்சியாகி உங்கள் கஷ்டத்தெல்லாம் விட்டுட்டார். இனிமே கஷ்டப்பட மாட்டீங்க. நல்ல நேரம்தான் உங்களுக்கு வரப்போகுது, நல்ல செய்தி தான் வரப்போகுது. படிப்பில் உச்சக்கட்ட நிலைக்கு வரக்கூடிய தன்மை உண்டு. 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தைங்க நல்ல படிப்பு வரப்போகுது. காலேஜ் படிக்கிறவங்க அடுத்து டாக்டருக்கு படிக்கக்கூடிய தன்மைலாம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. 3 நட்சத்திர பாதங்களை கொண்டுச்சு இந்த மகர ராசி. சூரியன் சந்திரன் செவ்வாய். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. போலீஸுக்கு படிக்கலாம், அரசியல் சம்பந்தப்படத்துக்கு படிக்கலாம், சயின்டிஸ்ட் ஆகலாம். இந்த தன்மைலாம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. 2025க்கு மேலே உங்களுக்கு இனிமே யோகம்தான், நல்லா வரப்போறீங்க. குறையில்லாமல் வாழக்கூடிய தன்மை வருது. நீதி நேர்மையாக இருக்கக்கூடிய சாதாரண அட்வொகேட்டு ஜட்ஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பயிற்சி ஆயிருக்காரு. நீங்கள் செய்ய வேண்டியது ஹேண்டிகேப்டுக்கு சாப்பாடு துணி செருப்பு கொடுங்க, கொடை கொடுங்க, சால்வை கொடுங்க,
இப்படிப்பட்ட அமைப்புகளை கொடுத்து வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா, இல்லாத பிச்சைக்காரங்களுக்கு செருப்பு தானம் கொடுங்க. இப்படி முறையாக பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா, மகர ராசிக்காரங்கள மாதிரி ஒரு யோகக்காரங்க யாருமே கிடையாது. இனி வருங்காலங்களில் மகர ராசிக்காரங்களுக்கு யோகம்தான். நல்லா இருப்பீங்க. ராசிக்கு 11வது வீடு கும்பராசி. மேன்மையான ராசி, படித்த ராசி, பண்புள்ள ஒரு தன்மைகள் உடைய ஒரு தன்மை உடைய இந்த கும்பராசி. நிறைய பேர் இந்த புலனாய்வு துறையில் இருக்கிறவங்க, இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர், ஐஏஎஸ், ஐபிஎஸ், காவல்துறையில் உயர்ந்த பதவி இருக்கிறவங்க, காவல்துறையில் இருக்க வேண்டியவங்க, ரகசிய காமிக்க இருக்கக்கூடியவங்க, அப்படியாப்பட்ட தன்மைலாம் இந்த கும்பராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ், டாக்டரு, ஒரு சர்ஜரி பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு டாக்டரு, படிப்பில் உச்ச நிலையக்கூடிய ஒரு ப்ரொஃபஸரு, இதெல்லாம் படிக்கக்கூடிய தன்மை உடையது இந்த கும்பராசி. இந்த கும்பராசியில் 3 நட்சத்திர பாதங்கள் பலமாகவே இருக்குது. அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம். செவ்வாய், ராகு, குரு. இந்த வெளிநாட்டில் பிரவேசம் பண்ணக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசியில் நிறைய பேர் இருப்பாங்க. டாக்டருங்க தான் நிறைய இருப்பாங்க, டீச்சர்ஸ் தான் நிறைய இருப்பாங்க. அரசியலில் பிரவேசிக்கணும்னு சொல்லக்கூடிய அரசியலில் தன்மை உடையவங்க இந்த கும்பராசிக்காரங்களாக இருப்பாங்க. மேன்மை பொருந்திய ஒரு ராசி. வாதம், விவாதம், வம்பு, தும்பு, வழக்கு, சண்டைகளை வந்து பாருன்னு சொல்லக்கூடிய ராசி. அன்புக்குத்தான் அடிபணிஞ்சிருக்கக்கூடிய தன்மை உடையது. அதிகாரத்துக்கு உச்ச நிலையில் போய் கூட அதை ஃபைட் பண்ணி ஜெயிக்கக்கூடிய வல்லமை படைச்சவங்க இந்த கும்பராசி. நிறைய பேர் லா படிக்கலாம், எல்எல்பி படிக்கலாம், அட்வொகேட் ஆகலாம், ஜட்ஜாக இருக்கலாம். ஆனால் என்னதான் கும்பராசியில் இந்த நட்சத்திர பாதங்களை கொண்டவங்களை இருந்திருந்தாலும் இப்போ நடக்கிற 5 வருஷம் 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் 2.5 வருஷம் முடிஞ்சிருக்கு. இந்த 2.5 வருஷம் சனி பகவான் படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிக்கிற மனநிலையை கொடுக்காது. நல்ல வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பில் இடையூறுலாகி கஷ்டத்தை கொடுத்துருப்போம். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பிரிஞ்சிருக்கும். பல சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணங்களும் இருக்கும். நிலம், சொத்து ஆக்குப்பை பண்ணி அபகரிப்பு கேஸுகள் நடந்திருக்கும். பணிபுரிகிற இடத்துல பலவிதமான இன்னலும் துன்பத்தையும் அடைஞ்சிருக்க வேண்டிய ஜாதகம் இது. இந்த கும்பராசியில் பெண்களாக இருந்தால் அதிக சம்பளம் வாங்குறவங்களே நீங்கள் தான். கணவனை அடிபணிஞ்சு தான் இருக்கணும், மீறினார்னா வாழ முடியாது. ஆனால் கணவன் உங்களை ஏமாற்றுவாங்க. மனைவிக்கு கும்பராசியாக இருந்தால் கணவன் ஏமாற்றுவாங்க, கணவன் கும்பராசியாக இருந்தால் மனைவி உங்களை ஏமாற்றுவாங்க. இதுவே வாத விவாதமாகி வம்பு தும்பு வழக்கு சண்டையாகி பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணமும் இந்த ராசிக்கு உண்டு. கோபத்தினால குணத்தையே இழக்கக்கூடிய நேரமும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. செவ்வாய் பகவான் பலமாக இருக்கார். அரசியலில் உச்ச நிலை வர 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வர வாய்ப்பு இருக்குது. இந்த ஜாதகம் உல்டாவா போனுச்சுன்னா அரசுக்கு நீங்கள் பீடை ஏற்படுத்தி கொடுத்துருவீங்க. அரசுக்கு சம்பந்தம் இல்லாத தொழில் செஞ்சு மாட்டிக்குவீங்க. தேவையில்லாத சட்ட சிக்கலில் உங்களுக்கு தோல்வி தான் அடையும். அடியாட்கள் ஆளை வச்சு இவங்கள மிரட்டக்கூடிய தொழில் செஞ்சீங்கன்னா நீங்கள் கம்பி எண்ணுவீங்க. தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆள்படுவீங்க. நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டு. நகை நட்டு மாயமாக போகும். கார் வண்டி பங்களா வாங்கினா கூட நிற்காது. நடக்கிற நேரம் சரியில்லாத நேரம். புதுசாக எந்த ப்ராஜெக்டும் போடாதீங்க. புது தொழில் ஆரம்பிக்காதீங்க. நிலையான இருக்கிற தொழிலில் என்ன நஷ்டமாச்சோ அதை ஷார்ட் அவுட் பண்ணுங்க. நிறையா ஹோட்டல் தொழிலில் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. வியாபாரம் பண்ணக்கூடிய வணிகர்கள்லாம் நிறைய இந்த கடையில் இந்த கும்பராசிக்காரங்களாக இருப்பாங்க. கஷ்டப்பட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க. இன்னல் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை கிடையாது. சகிச்சுக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா இந்த வாழ்க்கை கும்பராசிக்காரங்க கூடிய வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கும். சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சிட்டார். 2025 சனி பெயர்ச்சி. 2.5 வருஷம்தான் நீங்கள் தாக்கு பிடிச்சிருக்கிறீங்க. 5 வருஷத்தில் 2.5 வருஷம்தான் தாக்கு பிடிச்சிருக்கீங்க. இன்னும் 5 வருஷம் இருக்குது. அடுத்த 2.5 வருஷம் மீன ராசியில் தான் உங்களுக்கு சனி பகவான் பெயர்ச்சியில் இருக்காரு. கிரிட்டிக்கலான நேரம். அவமானம் அவப்பேர் படக்கூடிய ஒரு நேரம். வம்பு தும்பு வழக்க சந்திக்கக்கூடிய நேரம். பல வாத விவாதங்கள் சட்ட பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரம். கவனமாக இருக்கணும். பெண்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏமாறுவீங்க, ஏமாற்றப்படுவீங்க.
இப்படி ஏமாந்து ஏமாற்றப்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை 0 தான். என்னன்னா என்னன்னு இருங்க, நம்பி ஏமாறாதீங்க. மகர ராசியும் கும்ப ராசியும் ஒன்று. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நோயாக இருந்தீங்கன்னா டாக்டர் உங்களை ஏமாற்றுவாங்க. கஷ்டப்பட்டு நீங்கள் போயிட்டு ஒரு அட்வொகேட்ட போயிட்டு உங்கள் பிரச்சனையை சொன்னீங்கன்னா அந்த அட்வொகேட் உங்களை ஏமாற்றுவாங்க. இப்படி ஏமாறாதீங்க. ஆன்மீகத்தை பிடிச்சிக்குங்க, சிவனை பிடிச்சிக்குங்க, சனி ஈஸ்வரனை பிடிச்சிக்குங்க, அவங்களோட பிரயாணிங்க. ஒரு சித்தரை பிடிங்க, ஒரு மகானை பிடிங்க, கழுத்தில் ருத்ராட்சம் போடுங்க. வாரம் ஒரு நாள் ஆம்பளைங்களாக இருந்தால் காவி ட்ரெஸ் போடுங்க, பெண்களாக இருந்தால் சாமி ட்ரெஸ் போடுங்க. எதுவும் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. பட்ட சிக்கல்கள் எல்லாமே சரியாகி சூப்பராக ஜெயிக்கக்கூடிய தன்மை உண்டு. நேரங்காலத்தை நம்மளாக தான் யூகிச்சுக்கணும். வரக்கூடிய அடுத்த 2.5 வருஷம் உங்களுக்கு கஷ்டகாலம். ரொம்ப நஷ்டப்படுவீங்க. பெரிய பில்டிங் கட்டுவீங்க, ஆனால் அந்த பில்டிங் சரியில்லைன்னு சொல்லி பில்டிங்கே இடிக்க வச்சுருவாங்க. விலை உயர்ந்த கார் வாங்குவீங்க, ஒன்று இன்சிடென்ட் ஆகும், இல்லைன்னா கார் டியூ கட்ட முடியாது. இருக்கிறத வச்சு வாழுங்க. அடுத்த 2.5 வருஷம் வரைக்கும் இருக்கிறத வச்சு சிறப்போடு வாழுங்க. கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து வாழுங்க. இப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இல்லை வந்து பாரு நானா நீயான்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சிடுவீங்க, அப்புறம் கஷ்டப்படுவீங்க. மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணுவீங்க, கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய நேரம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு 70% இருக்குது. 3 நட்சத்திர பாதங்களை கொண்டது இந்த கும்பராசிக்காரங்க. செவ்வாய், ராகு, குரு. அண்ணன் தம்பி கிட்ட அரவணைச்சிருங்க. தான் தாத்தா பாட்டியை முன்னோரை நினைங்க. உங்களுக்கு கற்றுக் கொடுத்த குழந்தைங்க கிட்டையும் குரு கிட்டையும் அன்பா பண்பா வந்தீங்கன்னா ஒரு கட்ட கால வயசு, ஒரு 35 வயசு 40 வயசுக்கு மேலே வரக்கூடிய துன்பங்கள் எல்லாமே பெரிய லெவலுக்கு வராமல் நல்லா வாழுவீங்க. ஆனால் 40 வயசுக்கு மேலே வரக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பல இடையூறுகள் இன்னல்கள் வந்துட்டு போகும். பல அவமானம் அவப்பெயர்கள் வந்துட்டு போகும். மான அவமானம் துக்கங்களை சந்திப்பீங்க. ஏண்டா வாழ்கிறோம் மாற்றிக்கலாமேன்னு சொல்லக்கூடிய தன்மைகள் கூட வரும். ஆனால் உங்கள் புள்ள குட்டிங்களுக்காக வாழுங்க. அவங்கள கருத்துள்ள பிள்ளைங்களா, நல்ல படிப்புக்குள்ளே பண்புள்ள பிள்ளைங்களா ஆக வைக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணத்துக்காக வாழுங்க. விட்டு கொடுத்தீங்கன்னா கெட்டு போக மாட்டீங்க. வாழ்க்கை ஒரு முறை தான், லைஃப் ஒரு முறை தான். ரசித்து ருசித்து சந்தோஷமாக வாழுங்க. இல்லறத்தோட பின்னி பிணைந்து வாழுங்க. ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அரசியலுக்காகவும் தான் ஆசை பாசங்களுக்காகவும் கணவன் மனைவியும் இழந்துடாதீங்க. விட்டு போங்க, நல்லா இருப்பீங்க. நேரம் நல்ல நேரம்தான். ஆனால் 2.5 வருஷம் கடுமையான ஒரு பிரச்சனை நீங்கள் சந்திக்கக்கூடிய தருணம் உண்டு. அந்த கடுமையான பிரச்சனைகள், தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் இருக்க அவங்க குலதெய்வத்தை வேண்டுங்க. பிடிச்ச சாமியை வேண்டுங்க, நினச்ச சாமியை வேண்டுங்க, அக்கம் பக்கம் இருக்க வேண்டிய சாமிகளை வேண்டுங்க. உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு உத்தம புதல்வர்கள் கும்பராசிக்காரங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்லா வரணும், குறையில்லாமல் இருக்கணும், பிரச்சனைகள் இல்லாமல் நல்லபடியாக வந்தீங்கன்னா சந்தோஷம். சிவாய நம. ராசிநாதனுக்கு 12வது வீடு மீன ராசி. அற்புதமான ராசி, பல ஞானிகளை உருவாக்குன ராசி. பொதுவாக பார்த்தீங்கன்னா மீன ராசியில் 3 நட்சத்திர பாதங்கள் இருக்கு. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான். பேங்க் மேனேஜருங்க, பேங்க் சம்மந்தப்பட்ட சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், பேங்க்கில் சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு பேங்க் சம்மந்தப்பட்ட ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவோ இல்லை விற்பனை பிரதிநிதியோ இல்லை ஏதாவது ஒரு அமைப்பில் வரக்கூடிய தன்மை உடையவங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். லா படிக்கலாம், எல்எல்பி படிக்கலாம், விற்காத பொருளை விற்கலாம், ஒரு விற்பனை பிரதிநிதி, இரத்த சூடு உடையவங்க, ஃபினான்ஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய பில்டிங் கட்டக்கூடியவங்க, இப்படி யோக நிலையவங்க. குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான் 3 வீடுமே இந்த மீன ராசின்னு சொல்லக்கூடிய வீட்டில் இருக்கிறனால உங்களுக்கு யோகம். உச்ச நிலையில் அடைய போறீங்க. பெரிய பெரிய பில்டிங் கட்டி வியாபாரம் பண்ண போறீங்க. காசு பணம் கொடுத்தது எல்லாமே வரக்கூடிய நேரம் உண்டு. கலைத்துறையில் பிரகாசமாக போறீங்க. ஆன்மீகத்தில் அளவு கடந்த ஒரு சக்திகள் வரப்போகுது. அரசனை போல வாழ போறீங்க. யோகங்கள் நிறைஞ்ச ஒரு ராசி மீன ராசி. பெரிய கார் வாங்குவீங்க, புது வீடு வாங்குவீங்க,
தாய் தகப்பன் மேலே அனுசரணையாக அன்பா பண்பா வரக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. அகமகிழ்ந்து வாழக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இந்த மீன ராசிக்கு உண்டு. ஏன்னா மீன ராசியில தான் சனி பயிற்சி. வெளிநாட்டு தொடர்புடைய வியாபாரங்கள் பண்ண போறீங்க. உயர்ந்த நிலைமைக்கு வரக்கூடிய நேரங்காலங்கள் மீன ராசிக்கு உண்டு. உச்ச நிலை அடைவீங்க. அகமகிழ்ந்து அரசனை போல இப்படி லக்ஸுரிஸா வாழக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உங்களுக்கு இனிமே தான். எப்படா குரு பகவானுடைய அமைப்பும் சனி பகவானுடைய பார்வையும் நம்ம மேல படும் சொல்லி பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அரசியலில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஒரு போஸ்ட் இருக்குது. குருவாக இருக்கிறனால டாக்டரில் ஒரு உயர்ந்த நிலை வரக்கூடியது. அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் காவல்துறையோ ஏதாவது ஒரு துறையில் ஸ்டார் வரக்கூடிய நேரம். பிரதிபலிக்க போகிறீங்க. நீங்கள் வாழ்க்கையில் உச்ச நிலை அடைய போகிறீங்க. தலைமை பொறுப்பு வாங்க போகிறீங்க. தலைமை பதவி வாங்க போகிறீங்க. அரசியலில் ஏதாவது ஒரு பதவி வாங்குவீங்க. ஆன்மீகத்தில் ஏதாவது ஒரு பதவி வாங்குவீங்க. ஆன்மீகத்துக்குன்னே தன்னை அர்ப்பணிப்பீங்க. முதிர்ந்த தோற்றம், பல சர்ஜரி பண்ணி பெரிய டாக்டர் சொல்லக்கூடிய அளவுக்கு பேரும் புகழும் வாங்க போகிறீங்க. குழந்தை நட்சத்திரத்தில் இருந்தாலோ உயர்ந்த நட்சத்திரத்தில் இருந்தாலோ இந்த சினிமா துறை சொல்ல கலைத்துறையில் பிரகாசமாக போகிறீங்க. அந்த நேரம் எல்லாமே இந்த மீன ராசிக்கு உண்டு. 7.5 சனி ஆரம்பம். 7.5 சனி ஒன்றும் பண்ணாது, பயப்படாதீங்க. நல்லது பண்ணால் நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணால் கெட்டது கிடைக்கும். அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் மனைவி, அடுத்தவன் பொருளை அபகரிச்சா தண்டனை உறுதி. மீனராசிக்காரங்க செய்யக்கூடாதது 3 காரியம்தான். கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன பொண்ணு கூட தொடர்பு வச்சுக்காதீங்க. கல்யாணம் ஆகி புருஷன் இழந்த விடோ கிட்ட தொடர்பு வச்சுக்காதீங்க. நோயின் நொம்பலத்தில் படுத்திருக்கிற ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஒரு உதவி ஒத்தாசை செஞ்சு அந்த பொண்ணு அந்த நோயாளியை அப்சர்வ் பண்ணி அவ கூட ஒரு ஈடுபாடுகள் வச்சுக்கிட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஹேண்டிகேப்டுகளுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க. கடன் கொடுத்தாலும் விட்டுருங்க. ஹேண்டிகேப்டு கையால் வாயில் உழாதீங்க. அரவாணிங்க கையில் வாயில் உழாதீங்க. நிலத்துக்காக ஒரு பொண்ணுக்காக நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் லீகல் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. ஒரு மண்ணுனாலேயோ பெண்ணுனாலேயோ அடிபணியாதீங்க. இப்படி அடிபணிஞ்சிங்கன்னா உங்களுக்கு தான் 7.5. என்னத்தான் நீங்கள் ஆன்மீகத்தில் ஓடி ஆடி ஒளைஞ்சி ஒட்டா கூட ஒட்டாது. அங்கே இங்கன்னு அலைஞ்சு திரிஞ்சு பேசினாலும் ஒட்டாது. உச்ச நிலையில் இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. மண்ணை மதிங்க, பெண்ணை மதிங்க, பொண்ணை மதிங்க. மண்ணு வாங்கி போடுங்க, நகை வாங்கி போடுங்க, ஆடம்பரமான காரு வீடு பங்களா வாங்கி போடுங்க. மனைவி மக்களோட அரவணைச்சு வாழுங்க. பெண்கள் கணவனுக்கு துரோகம் பண்ணாதீங்க. ஆண்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க. இப்படி துரோகங்கள் தொந்தரவுகள் பண்ற மாதிரி இருந்தா சனி பகவானுடைய 7.5 சனி உங்களுக்கு. அப்ப 7.5 சனி உங்களுக்கு நடக்கிறது உங்க அப்பாவுக்கு தொந்தரவு, கண்டம், கஷ்டம், மரணமே கூட வரும். அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஆகாது. அதனால கொஞ்சம் அகமகிழ்ந்து வாழுங்க. பொறுமையா ரசிச்சு ருசிச்சு வாழுங்க. எப்படா சனி பகவானுடைய பார்வை நம்ம மேல படும் சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கணும். அந்த ஏக்கம் உங்களுக்கு இப்போ பட்டிருக்கு. நல்லா சம்பாதிங்க, ஜாலியா சந்தோஷமா பிள்ளை குட்டிங்களோட சந்தோஷமா போங்க. தப்பு மட்டும் பண்ணாதீங்க. தப்பு பண்ணீங்கன்னா பரமபதத்தில் பாம்பு உச்சத்தில் கொத்துனா தலை டிக்கெட்டுக்கு வந்துடுவீங்க. உங்கள் செல்வாக்கு சரிஞ்சிடும். வீணான ஆக்சிடெண்ட் நடக்கும். வண்டியை தொட்டு கும்பிடுங்க. காரு வச்சிருக்கிறவங்க டிரைவர் வச்சுருந்தா கூட வண்டி கழுவும் போது நீங்களும் கொஞ்சம் கழுவுங்க. உங்களை கூப்பிட்டு போகிற வாகனம் எந்த விபத்தும் வரக்கூடாது. நீங்களும் சனிக்கிழமை வண்டியை கழுவி சும்மா ஒரு கண்ணில் ஒத்திக்கிங்க. உங்களுக்கு ஆள் பலமும் இருக்கும். இன்னும் பல பக்க பலங்களும் ஆள்கள் இருப்பாங்க. வேலை ஆட்களும் இருப்பாங்க, அடியாட்களும் இருப்பாங்க. சனி பகவான் உச்சத்தில் இருக்கு. பிளாக் கேட் வச்சு உங்க கூட சுற்றுவாங்க. அந்த தன்மை வரப்போகுது. அந்த மாதிரி உச்ச நிலைமைக்கு அடைவீங்க. உங்கள் கையில் எப்பயுமே துப்பாக்கி இருக்கும் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு. அந்த நேரமும் இருக்கு. ஆனால் இந்த மீன ராசிக்காரங்க ஒரு 3 பிரச்சனையிலேருந்து விடுபட்டீங்கன்னா இந்த 7.5 சனி உங்களை ஒன்றும் பண்ணாது. ஏதாவது ஒரு கோடி கணக்கில் ஒரு இடம் எப்பயுமே மூடியே இருக்கு.
அந்த இடத்துக்கு டபுள் டாக்குமெண்ட் போட்டு அதில் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா சிறைவாசம் போவீங்க. வெளிநாட்டு மேலை நாட்டு தொடர்புடைய ஏதாவது ஒரு ஸ்மக்லிங்கில் அதை சரி பண்ணி கொடுத்துட்டா உனக்கு பல லட்சம் வரும்னு சொல்லி அதில் மூக்க நினச்சிங்கன்னா சிறைவாசம் போவீங்க. மனைவிக்கு துரோகம் பண்ணி அடுத்தவன் மனைவி மேலே ஆசை பாசம் வச்சுருந்தீங்கன்னா போலீஸு கேஸுன்னு உங்கள் சாம்ராஜ்யமே சரிஞ்சு போயிடும். இப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனையும் நடக்கு. மண்ணு பெண்ணு பொண்ணுல இன்வால்வ் பண்ணாதீங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். உச்ச நிலையில் கொடுப்பாரு சனி பகவான், உயர்ந்த பதவி கொடுப்பாரு சனி பகவான், அள்ளி கொடுப்பாரு சனி பகவான். வாரி வழங்கிக்கோ, போ எவ்வளோ வேணா எடுத்துக்கோன்னு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் காசு பணம் இருக்கு கேட்டு இந்த கையில் காசை எடுத்து தீக்கி போட்டாலோ, காசு பணம் வருதுன்னு கேட்டு ஒயின் ஷாப்பில் போய்ட்டு இந்த கையில் காசை கொடுத்துட்டாலோ, காசு இருக்கேன்னு இந்த காசை எடுத்து விலை மாதர்கள்கிட்ட போய் காசை கொடுத்துட்டாலோ இந்த பணம் சொல்லக்கூடியது நிற்காது. விரயம்தான் ஆகிக்கிட்டு இருக்கும், மன கஷ்டம்தான் வந்துக்கிட்டு இருக்கும். சூப்பர் நிலைமை மீன ராசிக்கு. யாருக்கும் அமையாது. சனி பகவான் ராசியில் வருது, உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்த 7.5 வருஷம் யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆனால் மண்ணு பெண்ணு பொண்ணுல ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு சாம்ராஜ்யமே சரிஞ்சிரும். கஷ்டப்படுவீங்க. ஏண்டா இப்படி பண்ண கேட்குற அளவுக்கு நஷ்டப்படுவீங்க. சொல்லப்போனால் சிறைவாசம் போய் சிறையில் படக்கூடிய தண்டனைகளை அனுபவிச்சுட்டு வந்தால் திருப்பி அந்த தப்பு பண்ண மாட்டோம், பண்ணக்கூடாதுன்னு ஒரு இன்டென்ஷன் வர மாதிரியான பிரச்சனைகள் வரும். எதுக்கு நம்ம சிறைவாசம் போய்கிட்டு இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கிட்டு சந்தோஷம் வாழ்ந்துக்கிட்டு ஆண்டவனை தேடிக்கிட்டு இருக்கிற சொத்தை விரயம் பண்ணாமல் தானமோ தர்மமோ தியானமோ ஒருமுகப்படுத்திக்கிட்டு பக்குவமாக இருந்தீங்கன்னாலே மீனராசிக்காரங்க உச்ச நிலையில் இருப்பாங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரப்போகுது, ஒரு பதவி கிடைக்கும், நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஏதோ ஒரு இலாகா, ஏதோ ஒரு அமைப்பு, ஏதோ ஒரு அமைச்சர் பதவி கூட வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் மீனராசிக்காரங்களுக்கு உண்டு. ஆனால் இந்த 3 விஷயத்துலையும் ஆள்படாதீங்க. லேண்டு பிரச்சனை, மண்ணு பிரச்சனை, பொண்ணு பிரச்சனை தலையிடாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் யோகக்காரர். இல்லைன்னா தர டிக்கெட் ஆகிடுவீங்க. ஆகுறதும் ஆகாததும் உங்களுடைய தன்மைகளை பக்குவம் பண்ணுறதும் உங்களுடைய கடமை. மனுஷனாக பிறந்துட்டோம், ரொம்ப கடினமாக இருக்கும். வரக்கூடிய 7.5 வருஷம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதை கஷ்டத்தை இஷ்டப்பட்டு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு சின்ன சின்ன சூட்சமங்கள். ஹேண்டிகேப்டுக்கு தானம் கொடுங்க, நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்கு மருந்து மாத்திரை இதை கிஃப்ட் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், குறையில்லாமல் வாழுவீங்க. சிவாய நம.